மனிதனுக்கு பிரியமான வார்த்தைகள் என் நாவிலிருந்து வராதபடிக்கு தேவன் வைத்ததை மாத்திரமே பேசுவதற்கு கிருபையும் தைரியமும் தந்தருளுங்க. இயேசுவின் நாமத்தில் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தலைக்கு மேலே சிவகாசி பட்டாசு மாதிரி கை தட்டலாமா எல்லாரும்? ஹல்லேலூயா. நல்ல தலைக்கு மேலே நல்ல சத்தமா, இன்னும் சத்தமா, ஆமென். பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்க. கைப்பிடிச்சி சாட்சியை கேட்டீங்க, சுஷிலாமோடைய பக்கத்தில் கைப்பிடிச்சி சாட்சியை கேட்டீங்க. சாட்சியை கேட்டு அப்படியே போயிடாதீங்க, நீங்களும் ஏதாவது செய்யணும். ஆமென். அல்லேலூயா. நல்ல கவனமாக கேளுங்க. நம்முடைய வாழ்க்கையின் பயணத்தில், கிறிஸ்துவ இந்த ஓட்டத்தில் தேவன் எனக்கு ஒரு பொறுப்பை வைத்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார் என்ற அறிவே இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த அறிவை கொடுக்கும்படிக்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. அந்த என்னதான் பணம் வசதி வந்தாலும் எனக்கு ஒரு பொறுப்பு இருக்குது என்பதை உணர்ந்த பிள்ளையாக, she knew that she has some responsibility. எனக்கு ஒரு பொறுப்பு இருக்குப்பா, எனக்கு ஒரு வேலை இருக்குப்பா. அல்லேலூயா. எனக்கு ஒரு வேலை இருக்குப்பா. அந்த வேலை என்னதான் குடும்பம், என்னதான் பலவீனம், வியாதி, எத்தனை கட்டு, எத்தனை பிரச்சனை வந்தாலும் எனக்கு தேவன் கொடுத்த வேலை, என்னுடைய குடும்ப சூழ்நிலை, என்னுடைய பலவீனம் அதுக்கு தடையாய் வருமானால் அந்த தடையை உடைத்து தேவன் கொடுத்ததை செய்து முடிப்பேன் என்ற அந்த வெறி வைராக்கியம் நம்ம எல்லாருக்கும் வரணும். தப்பித்துக் கொள்ள முடியாது. ஊழியர்கள் மாத்திரமே செய்யணும், நாங்கள் மாத்திரமே அந்த பொறுப்பை கவனித்து செய்யணும், இது ஊழியக்காரர்கள் என்று சொல்லி நீங்க தப்பித்துக் கொள்ளக்கூடாது. அல்லது ஒருவேளை ஊழியர்கள் கூட அந்த பொறுப்பை ஞாபகப்படுத்த தவறிருந்தால் அதுவும் தவறுதான். நான் பொறுப்பை ஞாபகப்படுத்த வேண்டியவன். தகப்பனாக இருக்கிற தகப்பன் பிள்ளைக்கு பொறுப்புகளை ஞாபகப்படுத்தணும். டேய், உனக்கு வேலை தெரியுமா? குழந்தையா இருந்த நான் உனக்கு சாப்பாடு ஊட்டினேன், இப்ப நீ வளர்ந்துட்ட, வெறும் காணிக்க பணம் என்பதை ஞாபகப்படுத்துற பிள்ளைகளாய் ஊழியனா அல்ல, தேவன் தனக்குள்ள எதற்கு வந்தார் என்பதையும் கூட ஞாபகப்படுத்திவிட்டால் இந்த தஞ்சாவூர் மாவட்டம் மாத்திரமல்ல, முழு தேசம் இயேசுவை அறிந்து கொள்ளும். அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உனக்கு ஒரு வேலை இருக்குமா? ஐயா, உனக்கு ஒரு வேலை இருக்கு, உன் வேலை வேலை வேலைன்னு ஓடாத, கொஞ்சம் அவர் வேலையும் கொஞ்சம் செய் அப்படின்னு சொல்லுங்க. பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, உன் வேலையை மாத்திரம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அவர் வருவார் ஒரு நாள். நமக்கு ஒரு வேலை இருக்கு, நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குது என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. என்னதான் நம்ம அந்நிய பாஷை பேசி அப்படி ஒரு 3 அடி குதிச்சா கூட பரலோகத்துக்கு போய்ட்டு நினைப்பெல்லாம் நீங்கள் குதிக்க கூடாது. இந்த குதி, இந்த ஆட்டம்லாம் கொஞ்சம் வெளியே காட்டணும். இங்கே மாத்திரம் தவக்கல மாதிரி டான்ஸ் ஆடிட்டு போயிடக்கூடாது. இப்போ எல்லாம் யூடியூப்ல டான்ஸ் ஆடி உட்காந்துக்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 35 யூடியூப்ல தவக்கலாம் வருது. கமிங் சூன், கமிங் சூன், டீசர் கமிங் சூன், கமிங் சூன். அன்னைக்கு பார்த்தா எந்த இடத்துல பார்த்தாலும் ஜீசஸ் கமிங் சூன், ஜீசஸ் கமிங் சூன் போட்டிருப்பான். இப்போ என்னடா டீசர் கமிங் சூன், டீசர் கமிங் சூன், பாட்டு சூன், பாட்டு சூன், வெறும் கால் மட்டும் வருது, ஸ்டாப் ஆகுது. அடுத்த வாரம் ரிலீசிங் வெரி சூன். சினிமாக்காரனுக்கு எவ்வளோ காத்திருக்கிறோமோ இப்போ பாட்டுக்கு காத்திருக்கிறோம். ஐயா, நாங்கள் பாடலுக்கு காத்தில்ல, எனக்காய் ஜீவனை கொடுத்த இயேசுக்காய் காத்திருக்கிறோம். தலைக்கு மேல கையை தட்டணுமே சிவகாசி பட்டாசு போல. அல்லேலூயா. யோசித்து பாருங்க, இன்னைக்கு ஊழியம் எங்க இருக்குது? ஏதோ ஒரு பழைய பாடல், குயிலை பிடிச்சி கூண்டில் அடிச்சு பாட சொல்லுகிற உலகம். இந்த குயில் இருக்குது இல்லையா, குயில் இதெல்லாம் கூண்டுக்குள்ள போயிட்டு இருக்கு. இப்போ என்ன கூண்டு? ஃபேஸ்புக் என்ற கூண்டுக்குள்ள போட்டாச்சு, யூடியூப் என்ற கூண்டு, டிவிக்குள்ள கூண்டு. அம்புட்டு பயில இப்போ யூடியூப்ல தான் இருக்கிறான். அம்புட்டு பயில யூடியூப், அம்புட்டு பயில வாட்ஸ்அப், மொபைல். உங்க மொபைல் ஸ்க்ரால் பண்ணி பாருங்க, 1008 மெசேஜ் வரும். வாக் வித் ஜீசஸ், டாக் வித் ஜீசஸ், 2 minutes with need Jesus, காஃபி வித் ஜீசஸ், பிரேக்ஃபாஸ்ட் வித் ஜீசஸ்,
அப்புறம் லஞ்ச் வித் ஜீசஸ், டின்னர் வித் ஜீசஸ், 2 மினிட். இதை படிச்சு 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 வேதத்தை படிக்க தவறிவிட்ட விசுவாசிகள் யூடியூப் பிரசங்கத்தை கேட்டு கேட்டு பைபிளை தவறிவிட்டோம், ஜெபத்தை மறந்துட்டோம், தேவன் எனக்கு கொடுத்த பொறுப்பு தானே மறந்துட்டோம். பாட்டு இல்லைன்னா கூட அருமையான வசந்த் பிரதர் பாடின பாட்டு, ஃபாதர் பிரக்மஸ் பாடின பாட்டு இல்லைன்னா கூட எப்படியாவது இன்னொருத்த காப்பி அடிச்சு அந்த பாட்டை ரீமிக்ஸ் பண்ணி பாடிட்டு ஃபேமஸ் ஆயிடுறான். அவன் மைண்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகணும். யூடியூப்ல இத்தனை லட்சங்கள் வந்துச்சுன்னா டப்பு. இப்போதான் எனக்கு தெரியுது. டேவிட் தம்பி சொல்லிட்டு இருந்தான், ஆனால் உங்கள் பாட்டு தூக்கி எவனோ விட்டு போட்டுறான் பாருங்க. ஏன்னா 6 ஆல்பம் இருக்கு. பாவங்கள் போக்கவே, வாழ்ந்தாலும் உம்மோடு தான், ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனா இருக்காத, இதெல்லாம் தூக்கி வேற எவனா போடுறேன். எனக்கு யூடியூப்ல பணம் வருதுன்னு எனக்கு தெரியாது. இத்தனை லட்சங்கள் கொடுத்து ஒரு பாடல் நம்ம செலவு பண்ணி பயங்கரமான கேமரா, நம்ம தம்பிக்கு தெரியும் கேமரா என்னென்ன மாதிரி கேமரா இப்போல்லாம், கிரேனு தம்பி, அப்புறம் ட்ரோனு, சினிமாக்காரன் எடுக்கிற அளவுக்கு நம்ம ஆளுங்க இப்போ என்ன ஆயிட்டாங்க. ஒரு பொண்ணு பாட்டு பாடுது, இந்த பாட்டு, உன்னோடு பேச எனக்கு ஒரு ஆசை, உன்னோடு பேச எனக்கு ஒரு ஆசை. என்னுடைய தெரிஞ்ச சகோதரன் வந்து ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறார். அவர் எனக்கு ஒரு நடந்த சம்பவம் அந்த பாட்டை ஐடியில் போயிட்டு ஒரு சத்தம், பாட்டு சத்தம் கேட்குது. டேய் என்னன்னா நம்ம ஐடி கம்பெனியில் பாட்டு, கிறிஸ்தவ பாட்டு ஓடுது. இவர் மோக்க போச்சு நாயுமே தேடிட்டே போறாரு. எங்கடா பார்த்தா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்கார்ந்து பாட்டை கேட்குறான். அட்டே எங்க அப்பா, ஆண்டவரே என் ஐடி கம்பெனி அசைக்கப்படுவதாக. இவனுக்கு ஒரே சந்தோஷம். உடனே போய், டேய் சூப்பரா கிறிஸ்தவ பாட்டெலாம் பாடி கேட்டுக்கிறீங்க. அட சும்மாறா மச்சான், பாட்டை கேட்கல, பாட்டு பாடுற பொண்ணு நல்லா இருக்கிறா, அதை பார்த்துட்டு உட்காந்துக்கிறான் அப்படின்ற. டிவிக்குள்ள அந்த பொண்ணு உன்னோடு பேச எனக்கு ஒரு ஆசை இடுபாட்டுன்னு ஆடுது. வெளியே இருக்கிறவன் உன்னோடு பேச எனக்கு ஒரு ஆசை அப்படின்றான். யோசித்து பாருங்க, பொம்பளை பிள்ளைகளை பாருங்க, பழைய பாட்டு எடுத்து பாடிக்க. இந்த புடைய கட்டி பீச் பக்கம் வந்துருதுங்க. கல்வாரி ஸ்நேகம், நான் ஏசு தெரியலாங்க. ஏமா அந்த பொம்பளையை பார்க்கும்போது ஏசு தெரிஞ்சு, மூஞ்சி ஃபுல்லாக கொருங்கு மாதிரி லிப்ஸ்டிக்கை போட்டுக்கிட்டு பட்டியை போட்டு தேய்ச்சிக்கிட்டு வந்து கல்வாரி ஸ்நேகம் எண்ணி அப்படியே மரத்துக்கிட்ட தொங்கிக்கிட்டு பீச் பக்கம் நின்றுக்கிட்டு. யோசித்து பாருங்க. இப்போ கிளியா இருக்கதான் விசுவாசி ஊழியர்கள் விரும்புறாங்க, கிளியா. ஆனா ஆண்டனை கிளியாக மாத்தல்ல, என்னை கழுகை போல மாற்றுவதற்கு தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். கை தட்டினா சிவகாசி பட்டாசு மாதிரி கை. அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் கை. உங்களையும் ட்ரை பண்ணி உள்ள போட ட்ரை பண்றாங்க, மாட்டிக்காதீங்க. சொல்லுங்க. உங்களையும் உள்ள போடுறதுக்கு நிறைய கூட்டம் ட்ரை பண்ணி. யோசிச்சு பாருங்க, சுசிலாமாக்கு ஒரு ஆஃபர் வந்துச்சுன்னா, சுசிலாமா நீங்க வெறும் வாயா செய்யுங்க அங்குன்ட்டு. என்ன சுசிலாமா, என்கிட்ட பாட்டே இல்லப்பா, ராஜ் பிரதர் வந்தாரே வாழ்ந்தால் உம்மோடு பாட்டு, நீங்க வந்து சும்மா பாடுங்க, ஒரு வீடியோ எடுத்துருவோம், சும்மா பீச் பக்கம் நடந்து வாங்க. ஏதோ கொஞ்சம் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டீங்க, இப்போ கஷ்டப்படாதீங்க, வாங்க சுசிலாமா. இந்த டைலரிங் மிஷினு, இந்த ஏழைகளுக்கெல்லாம் எதுக்கு நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க? இங்கிட்டுக்கு அங்கிட்டுக்கு, சென்னைக்கு இங்கிட்டு எதுக்கு திரிறீங்க? இதெல்லாம் செய்யாமல் வாங்க, மூஞ்ச வாரம் டெய்லி ஃபேஸ்புக்கில் உட்காந்துக்குங்க, அதிகாலை ஒரு ஆன்லைன் போடுங்க, 40-50 பேர் வருவாங்க, கான்ஃபரன்ஸ் கால் போடுங்க, ஆன்லைன் ஜெபம் போடுங்க, எல்லாத்தையும் ஜெபம் போட்டு நல்லா ஓடுற சுசிலாமாவை உட்கார வச்சிருவாங்க. நல்ல வேலை சுசிலாமா முடிவு பண்ணிட்டாங்க, டேய் எனக்கு கிளியா இருக்க விரும்பலடா, என் உடல் பலவீனம்டா, ஆனா என்னுடைய ஆத்மா கழுகை போல பலனடைந்தவளாக. இன்னைக்கு இவங்க செய்யற வேலையை யூத் எல்லாம் செய்யலாம் இல்லையா? லட்ச ரூபாய் வருது, கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, ஆனா பொறுப்பை மறந்து விட்டாங்க. வியூவர்ஸ் வேணும், சப்ஸ்கிரைப் மை சேனல், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிச்சை கேட்கிற ஊழியர்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ், என் பாட்டை கேளுங்க ப்ளீஸ், என் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒவ்வொரு பாட்டு எதுக்குமா வருது? தேவனை மகிமைப்படுத்த இல்லவே இல்லை. சாரோஜி அம்மா பாட்டு என்ன? அந்த அம்மா பாட்டு, திருப்பாதம் நம்பி வந்தே. எங்கயா யூடியூப் வந்துச்சு? எங்க யூடியூப்ல இருந்துச்சு? அந்த அம்மா வந்தாங்களா? பீச் பக்கத்துல வந்தாங்களா? திருப்பாதம்
அந்தாங்கள பிச்சுக்கிட்ட பிரசன்னம் வந்துச்சு இல்ல, முகம் இல்லை, தேவ மகிமை இறங்கிச்சு இல்ல, அலை வச்சுச்சு இல்ல, கண்ணில் தண்ணி வந்துச்சு இல்ல. இன்னைக்கு எங்கம்மா? பாவம் ஃபாதர் பெக்மஸ் விட்டு வைக்கல நம்ம ஆளுங்க. அவரும் வந்துட்டார் உள்ள, அவரையும் விட்டு வைக்கல. பாவம் நல்ல மனுஷன், சிம்பிளா ஓடிட்டு இருந்தார். அவரையும் தூக்கி உள்ள யூடியூப்ல போட்டாங்க. அவரையும் பாவம் யூடியூப்ல வராரு, சிவாஜி கணேசன் மாதிரி வந்துட்டு போயிடுறாரு பாவம். அவரையும் விட்டு வைக்கல. பாருங்க உலகம் மோசம். சுஷிலாமா மாதிரி ஒரு 10 பேர் தேசத்துக்கு வேணும் ஐயா. கை தட்டின சிவகாசி பட்டாசு மாதிரி. அவங்கள நான் பெருமையாய் பேசல, அவங்கள பார்த்தாலே எனக்கு என்னம்மா இந்த அம்மா இத்தனை ஆக்சிடென்ட் ஆயிட்டு எப்படிதான் உட்காந்துக்கிறாங்களோ, எப்படிதான் இருக்கிறாங்களோ மாத்திர. எனக்கு நைட் கனவுலலாம் வந்துட்டு போறீங்க சுஷிலம்மா. எத்தனை போராட்டம், எத்தனை சூழ்நிலை. இன்னும் என் வயசு 72 years ஓல்டு உமன். தேவன் ஒரு மனுஷக்குள்ள வந்துட்டா இயேசுக்கு பைத்தியங்களாய் மாறுவாங்க என்பதுக்கு அடியாளம். எங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கிறாங்க. இன்னும் நாங்க ஓடணும். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு பொறுப்பு உண்டு. அந்த பொறுப்பை செய்யக்கூடாதபடிக்கு பிசாசு எடுத்திருக்கிற அந்த ஆயுதம் என்ன என்பதை உங்களுக்கு காட்டி விடுவேனானால் நீங்க தள்ளி விட்டு ஓடிடுறோம். வாலிபன் தான். ஐ எம் ஜஸ்ட் 43 years ஓல்டு. எனக்கும் அந்த ஆயுதம் வந்து கொண்டே இருக்கிறது. உங்களுக்கும் வரலாம். பயத்தோடு சொல்றேன், என் ஓட்டத்தை ஓடி முடிச்சிடணுமே. எத்தனை பேர் விழுந்துட்டாங்க, அந்த வலையில் விழுந்துட்டாங்க. நீங்கள் விழக்கூடாது என்பதுதான் தேவ விருப்பம். ஹல்லேலூயா. திரும்பி சொல்லிடுறேன், தப்பா நினைச்சக்கூடாது. சோஷியல் மீடியா வேணும். இப்போ சிடியெல்லாம் போட முடியல, யூடியூப்ல தான் பாட்டு கேட்கணும். பட் இதை தாண்டி அது 1% இருக்கலாம். இதை தாண்டி எனக்கு ஒரு பெரிய வேலை இருக்கு. இந்த வேலையில் எங்களை மறந்துடக்கூடாது என்பதனால இந்த வலையிலிருந்து உங்களை தூக்கி எடுத்து தேவன் மீன் பிடிக்கிற மனுஷனாய் அல்ல, உன்னை மனுஷனை பிடிக்கிற மனுஷனாய் மாற்ற வேண்டும் என்று பெரிய நோக்கத்தோடு இந்த கூட்டத்தை ஏற்படுத்துகிறார். இதை அறிந்தவர்கள், இதற்காக தான் என்ன தேவன் அபிஷேகம் பண்ணார் என்பதை புரிந்தவர்கள் தன்னுடைய அலட்சியமான வாழ்க்கை நிமித்தம், ஆவிக்குரிய அலட்சியம், ஆவிக்குரிய அசட்டு, இன்னைக்கு ஜெபம் பண்ண நாளைக்கு பண்ணிக்கலாம்ப்பா, இன்னைக்கு ஃபாஸ்ட் எடுக்கலாம், ஆண்டவர் பேசியிருப்பார், நாளைக்கு எடுத்துடலாம்ப்பா, இன்னைக்கு இதை கீழ்ப்படியலாம், நாளைக்கு கீழ்ப்படியலாம்ப்பா, இன்னைக்கு இங்க போலாம், நாளைக்கு போலாம்ப்பா. ஆவிக்குரிய அசட்டு, ஆவிக்குரிய அலட்சியம். நாங்கள் பகித்தறியாமல், உணராமல் பிசாசு போட்ட வலையில விழுந்து விடுகிறோம். தேவஜனமே, அபிஷேகம் பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தேவ சித்தத்தை செய்ய அழைத்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட விழுந்து போன அந்த வலையில நீங்கள் விழக்கூடாது. பிசாசானவன் இந்த கடைசி காலத்துல அந்த வலையை இன்னும் ஆழமாய் போட்டு கொண்டிருக்கிறான், பெரிதாய் போட்டு கொண்டிருக்கிறான். பெரிய சேனைகளோடு, திட்டத்தோடு எல்லா இடத்திலும் பள்ளிக்கூடத்தை கூட விட்டு வைக்கவில்லை, இன்க்ளூடிங் த எஜுகேஷன் சிஸ்டம். அங்கேயும் பிசாசு கை வைத்து விட்டான். பார்லிமெண்ட் ஹவுஸா இருக்கலாம், என்டர்டெயின்மெண்ட் வேர்ல்டா இருக்கலாம், சோஷியல் மீடியாவா இருக்கலாம், ஏன் ஈவன் இன் ஸ்போர்ட்ஸ்ல கூட பாருங்க. ஐபிஎல் கிரிக்கெட் பார்க்க எனக்கு ஆசை. ஒரு 6 அடிச்ச உடனே சியர் கேர்ள்ஸ், டிங்கு 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 டான்ஸ். இதுல கூட பாருங்க, இதுல கூட பாருங்க பிசாசின் தந்திரத்தை பாருங்க. நியூஸ் பேப்பரை திறந்து பாருங்க, அங்கேயும் ஒரு கவர்ச்சி இருக்கும். எல்லா இடத்திலும் தன்னுடைய ஆளுவத்தை அவன் காட்டி கொண்டிருக்கிறான். ஒரே ஒரு நோக்கம், ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் அவர் வேலையை செய்யக்கூடாது. பக்கத்து கைப்பிடி சொல்லுங்க, உங்களை அழகா ரெடி பண்ணி சர்ச்சுக்கு அனுப்புவான். கைப்பிடி சொல்லுங்க, சர்ச்சுக்கு அனுப்புவான், கை தட்டி பாட வைப்பான். ஆனா மீதி 6 நாள் உங்களை தூங்க வச்சிருவான். ஒரு நாள் சர்ச்சுக்கு போனீங்கன்னா மீதி 6 நாள் நீங்க தேவனுக்காக வேலை செய்ய வேண்டும். அதுக்கு தான் முதல் நாள் தேவனை தேடுறீங்க. அல்லேலூயா. கை தட்டல் வரலையே. சர்ச்சுக்கு போயிட்டு வந்த உடனே சர்ச்சில் பாட்டு பாடிட்டோம், மியூசிக் வாசிச்சிட்டோம்,
பாஸ்டர் சொன்னாரு, கரெக்டா பெருக்கிட்டோம், எல்லாம் பண்ணிட்டீங்க, மீதி அடுத்த நாள் பழைய குருடி கதவை திருடி. இப்படியா? இல்லையே. அந்த ஒரு நாள் என்னை ஆண்டவர் சார்ஜ் பண்றாரு. ஆலயம் அவசியம். அந்த ஒரு நாள் என்னை தேவன் வார்த்தை மூலியமாய் பலப்படுத்துகிறார். ஒன்று கூடி வருவதை நீங்கள் நிறுத்திடாதீங்கன்னு சொல்லி வேதத்தில் போடப்பட்ட வார்த்தை கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக அந்த பலனை பெற்றுக்கொண்டு மீதி 6 நாட்கள் அவருக்கு நாங்கள் வேலை செய்ய வேண்டும். ஆனா நாங்கள் ஒரே ஒரு நாள் ஆராதித்தால் போதும் என்று சொல்லி ஒரு பாரம்பரிய கிறிஸ்துவத்துக்குள்ள நான் தள்ளப்பட்டிருக்கிறேன். இதிலிருந்து தேவன் உங்களை விடுவிக்க வேண்டும். தேவன் நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், கருவிலே உருவாக்க முன்பதாக நோக்கத்தோடு அழைக்கப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன். விழுந்த அந்த வலையை நான் உங்களுக்கு காட்டி விடுவேன். ஆனால் நீங்கள் அந்த வலையில் தப்பித்துக் கொள்வீங்க. வாசிக்கலாம். நியாயாதிபதி எழுதின நியாயாதிபதிகள், ஜட்ஜஸ், புக் ஆஃப் ஜட்ஜஸ் 13வது அதிகாரம் 13வது அதிகாரம் 13th chapter first முதலாவது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது தான் வம்சத்தாராகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. மலடியா இருந்தால் கர்த்தருடைய தூதன் அவனுக்கு வெளிப்பட்டு அவளை நோக்கி, ஒரு குமாரனை பெறுவாய், திராட்சரசமும் மதுமானமும் குடிக்க கூடாது, தீட்டானது ஒன்றும் புசியக்கூடாது, எச்சரிக்கையாரு, நீ கர்ப்பத்திலிருந்து ஒரு குமாரனை பெறுவாய், படலாகாது. அந்த பிள்ளை பிறந்த முதலே தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கையிலிருந்து நீங்களாக்கி ரட்சிக்கவான். அல்லேலூயா. தேவன் அவனுக்கு மாத்திரமல்ல, இங்க எல்லாருக்கும் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை இதுவே. என்னை தீட்டுப்படுத்திக் கூடாது. நான் அந்த உலகத்தின் போற வழியில போயிடக்கூடாது. I should not walk in the way the world is walking. I cannot desire what the world is desiring. I cannot aim or I cannot dream what the worldly man is dreaming. நான் உலகத்தரமான மனிதன் போற வழிகளையோ வாஞ்சியோ அவன் போகிற அவனுடைய நோக்கத்தை நானும் அவனுடைய நோக்கத்துக்கு போகிற வழியில நான் போகாதபடிக்கு இருக்க வேண்டும். ஏன்னா என்னை ஆண்டவர் சின்ன வயதிலேயே கருவில் தோன்றும் முன்பதாகவே என்னை பிரித்தெடுத்து என்னை பிரித்து இஸ்ரவேலை ரட்சிக்கும்படிக்கு விடுவிக்கும்படிக்கு என்னை ஆண்டு தெரிந்து கொண்டிருக்கிறார். இதுதான் எல்லாருக்குமே ஆண்டு கொடுக்கிற வார்த்தை. You are here to protect people. என் அருமை அம்மா, உனக்கு உயர்வு ஆண்டு கொடுத்திருக்கிறாரா? ஜனங்களை ரட்சிப்பதற்காக. என் அருமை தங்கச்சி, பெரிய படிப்பு படித்துக் கொண்டிருக்கிறாயா? ஜனங்களை ரட்சிப்பதற்காக. இருந்த நிலைமையை விட பெரிய உயர்வு வந்து விட்டதா? ஜனங்களை ரட்சிப்பதற்காக. 10 பேர் இருந்த சபை இன்னைக்கு 10,000 பேரா மாறிவிட்டதா? ஜனங்கள் ரட்சிப்பதற்காக. 1000 ரூபாய் இந்த கையில இன்னைக்கு 1 கோடி வந்து விட்டதா? ஜனங்களை ரட்சிப்பதற்காக. வாதை வந்து எல்லாரும் மரணத்தில் போகும்போது எனக்கு ஆண்டு உயிர் பிச்சை கொடுத்திருக்கிறார். காரணம் ஒன்றே ஒன்றுதான், ஜனங்களை விடுவிப்பதற்காக, பரலோகத்தை நிரப்புவதற்காக, நரகத்தை காலியாப்பதற்காக. அதற்காக தான் தேவனை தெரிந்து கொண்டிருக்கிறார். என்னோடு ஒற்றுக்கொள்வது மாத்திரமே. தலைக்கு மேல கையை தட்டி ஆண்டுக்கு மகிமை செலுத்தலாமா? யோசித்து பாருங்க. தீர்க்க தரிசனமாய் பிறந்த பிள்ளை எத்தனை பேர் அப்படி 6 வயதுல நெருப்பில் இருக்கும்போது செத்திருக்க வேண்டுமே.
நோக்கம் இருந்ததுனால ஆண்டு காப்பாத்திட்டார். வாழணும் என்ற நோக்கம் இல்லை. ஐயோ இந்த பிள்ளை ஒரு பெரிய பணக்காரியாகணும் என்ற நோக்கம் இல்லை. இந்த மகளை கொண்டு ஒரு கூட்ட விதவைகளுக்கு, ஒரு கூட்ட ஜனத்துக்கு ஜீவ நதியாக நீரூற்றாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் அந்த கட்டிலிருந்து ஆண்டு காப்பாத்தினார். இன்னும் வாய், நான் ரொம்ப நல்லவனா? பாதை எனக்கு வரல, நான் ரொம்ப நல்லவனா? இல்லை ஐயா. எல்லாரும் செத்து போயிட்டாங்க, நல்லவங்க. நான் ரொம்ப நல்லவனா? இல்லையா. ஒரு கூட்ட ஜனத்தை விடுவிப்பதுக்காக தான் ஆண்டவர் உயிர் பிச்சை போட்டிருக்கிறாரு. உயிர் பிச்சை போட்டிருக்கிறாரு. நத்திங் எல்ஸ். என் ஜெபம் அல்ல, என் பரிசுத்தம் அல்ல. இன்னும் ஒரு கூட்ட ஜனங்கள் அழிந்து போகிறபடியாலே அவர்களை விடுவிக்கும்படிக்கு தேவனை தெரிந்து கொண்டிருக்கிறார். இதை அலட்சியமாய் எடுத்துடக்கூடாது. Do not take it easy. இதை அசட்டை எடுத்துடாதீங்க. இன்றைக்கு கூட ஒரு நிமிடத்தில் உன் உயிர் போயிடலாம். You can die. இன்றைக்கு ஒரே நிமிடத்தில். எனக்கு ஃபோன் வந்தது. நல்ல சகோதரி ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கிறாங்க. 50 வயதுக்குள்ள இருக்கிறவங்க தான். நல்லா ஜெபிக்கிற தாய். நல்லா ஃபோன் பண்ணாங்க. பிபி ஹை, ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கிறாங்க. வெளியே வரும்போது பொணமாய் வந்திருக்கிறாங்க. யோசித்து பாருங்க. எல்லாருக்கும் ஆச்சரியம், எப்படி மறிச்சிட்டாங்க. தேவஜனமே, எனக்கு ஒரு பொறுப்பு உண்டு. ஆண்டு கொடுக்குற வார்த்தையை பாருங்கள். உனக்கு பிள்ளை பிறப்பான், உனக்கு பிள்ளை பிறப்பான். இவனை முடியல கை வைக்காதீங்க. இவனை நல்லா ஒழுக்கத்தில் வளருங்க. நீ எந்த திராட்சை குடிக்காத, எதையும் செய்யாத. இவன் எனக்கென்று பிரிக்கப்பட்டவன். இவன் பிலிஸ்தர் கையிலிருந்து இஸ்ரவேலை விடுவிப்பான். This is the promise of God. This is the promise. எத்தனையோ பேர் சிக்கியிருக்கிறாங்க, எத்தனையோ பேர் கட்டில் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் பாவத்தில் சிக்கியிருக்கிறாங்க, விடுதலை இல்லாமல் கண்ணீர் விடுறாங்க. எத்தனையோ விபச்சாரிகள், எத்தனையோ குடிகாரர்கள். குடிகாரனாய் மரிக்க கூடாது. குடிகாரனாய் மரித்திடக்கூடாது. விபச்சாரியா மரித்திடக்கூடாது. ரவுடியா செத்துடக்கூடாது. கஞ்சா அடிக்கிறவன் கஞ்சா அடிச்சு செத்துடக்கூடாது. நான் இந்த பூமியில் என்ன வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே, எப்படி நான் சாக விடுவேன்? திருப்பி நின்று ஆண்டவரே, இந்த தேசத்துக்கு வருகிற அழிவிலிருந்து நீங்க காப்பாற்றணும்ப்பா. எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க ஆண்டவரே. எப்படியாவது இவங்களை காப்பாற்றி விடுவேன் என்று துடிப்போடு இருக்கிற சில வைராக்கியம் உள்ள கிறிஸ்தவர்களை தேவன் தட்டி எழுப்ப வந்திருக்கிறார். வாசிக்கலாம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம். நியாயாதிபதிகள் 14:6. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மீது பலமாய் இறங்கினது. கையில் ஒன்றுமில்லாதிருந்தும் அது ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடும் அளவும் கிழித்து போட்டான். அறிவிக்கவில்லை. கவனித்துக் கொள்ளுங்க. எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி, ஏதோ ஒரு பெரிய பலன் உள்ளவன். தனக்குள்ள ஒரு பலவீனம் இருக்கிறது என்பதை அறியாமலே வாழ்ந்துட்டான். என்னதான் பாட்டு பாடினாலும், என்னதான் தீர்க்க தரிசனம் உரைத்தாலும், ஏதோ ஒன்று கூடவே வருது இல்லையா? இவனை ஒருத்தரை காட்டிட்டு இன்னொருத்தரை காட்டிடுறேன். பழைய ஏற்பாடு ஒன்று, புதிய ஏற்பாடு, பிளாக் அண்ட் ஒயிட் ஒன்று, கலர் ஒன்று, ரெண்டு காட்டிடுறேன் உங்களுக்கு. கூடவே வருகிறது. இதை அறியாமல் நான் இது அந்த ஜனத்தை விடுவிப்பதற்கு இது தடையா இருக்கும் என்பதை புரியாமலே அலட்சியமான வாழ்க்கை, லத்தார்ஜிக், அசட்டு. பரவாயில்ல உடுப்பா, ஓகே. கொரோனா வரும்போது 10 ரூபாய் மாஸ்க்கு, அவ்வளோ பெரிய கொரோனாவை லட்ச ரூபாய் கொன்று போட்ட அந்த கொரோனாவை 10 ரூபாய் மாஸ்க் மூஞ்சில போட்டுக்கிட்டு நான் நல்லா இருப்பேன்னு நினைச்சிங்களே. உங்களை மாதிரி அறிவாளி எங்கெல்லாம் பார்த்துக்க முடியுமா? 35 மாஸ்க் போட்டவங்க செத்துட்டான். இங்க போட்டான், இங்கிட்டு போட்டான், காலுக்கு போட்டான், கைக்கு போட்டான், ஃபுல் உடம்பு ஃபுல்லாக மாஸ்க் போட்டான். அவனும் போயிட்டான். 10 ரூபாய் மாஸ்க் என்னை காப்பாத்துச்சா? நான் தைரியமா சொல்ல முடியும், என் ஆண்டுடைய கிருபை மாட்டு தான் என்னை காப்பாத்தினது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒத்துக்குறவங்க மாத்திரமே தலைக்கு மேலே கை தட்டி நன்றி செலுத்துங்க பார்க்கலாம்.
இப்ப சிங்கத்தை ஆட்டுக்குட்டி கிழித்தது போல கிழித்தான். ஒருவேளை யூடியூப் கேமரால இருந்துச்சுன்னா போட்டிருப்பாங்க, சாம்சன் he tore the mouth of lion அப்படி சொல்லிட்டு இவன் தனியா ஒரு யூடியூப் சேனல் ஓபன் பண்ணி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். எங்கெல்லாம் இப்போ இந்த சாப்பாடு செய்கிறவங்க பாருங்க, இது இட்லி கொஞ்சம் மசாலா போட்டுக்குங்க, இன்னைக்கு அருமையான சிக்கன் குழம்பு செய்ய போகிறேன் எல்லாம் பண்ணிட்டு, நீங்களும் ரொம்ப நல்லூர்ப்பா, எவ்வளோ நல்லூர் பாருங்க, எனக்கு சிக்கன் குழம்புலாம் கற்றுக்கிற. அந்த ஆளுக்கு நீ தான் ஏடிஎம் மிஷினு, உன்னை வச்சு தான் அவன் பழப்ப ஓட்டுறான். எல்லாம் பார்த்துட்டீங்களா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, டிங் பெல் அடிங்க. யோசித்து பாருங்க, சிம்சன் பெரிய பராக்கிரமசாலி, சிங்கத்தின் வாயை கிழித்தவன். ஆனா உள்ள ஒன்று இருந்துச்சே, இந்த குதிரையை பார்த்தீங்கன்னா இங்கிட்டு மூடிருப்பான், இங்கிட்டு மூடிருப்பான், இங்கிட்டு இங்க ரைட்டும் பார்க்க முடியாது, லெஃப்ட்டும் பார்க்க முடியாது, ஸ்ட்ரைட்டாக தான் போகணும். ஏன் அப்படின்னு குதிரை ஓட்டுறேன் கேட்டேன், ஏன்ப்பா இந்த குதிரைக்கு ஏன் ரைட்டில் முடிருக்கீங்க லெஃப்டில் முடி, ஏன் ஸ்ட்ரைட்டாக மட்டும் பார்க்கணும்? இந்த குதிரைக்கு ஒரு வீக்னஸ் சார். என்ன வீக்னஸ்? ஏதாவது பொம்பளை குதிரையை பார்த்துருச்சுன்னா உடனே குதிரை ரைட்டில் ஓடிடும். யோசித்து பாருங்க, எனக்கு ஒரு வேலை இருக்கு, நமக்கு லவ் பண்ண டைம் இல்லப்பா. 21 வயசுல ரட்சிக்கப்பட்ட நான், எத்தனை லவ் வந்திருக்கோம். நான் யோசிச்சேன், ஏன்பா காலேஜுக்கு போகும்போது எவ்வளோ பொண்ணுகளை February 14 போய் கணக்கெல்லாம ப்ரப்போஸ் பண்ணோம், ஒன்றும் லவ் பண்ணல நம்மளை. அடப்போடா கருப்பா, அடப்போடா கருப்பா பிளாக்னு சொல்லி எல்லாம் லவ் லெட்டரை வெத்திக்கிடுச்சு. ஆனால் ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம போகாமலே தேடி வருது. உங்களை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குது எனக்கு. நீங்கள் ரொம்ப நல்லா ஜெபம் பண்ணுறீங்க, சொல்லுமா நான் உங்களை லவ் பண்ணலான்னு எனக்கு தோணுது. நீங்கள் எனக்கு கூட இருந்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் ஊழியம் எங்கே சர்ச்சுக்குள்ளே போச்சுனா, டே சர்ச்சுக்கு வெளியே தான் தப்பிச்சு இங்கே வந்தா இங்கேயும் இருக்குது சைத்தான்கா பச்சி. அன்னைக்கு நானும் அங்கே லவ் பண்ணியிருந்த வச்சுக்கிங்களேன், இங்கே நான் நின்று இருக்க முடியாது. எனக்கு ஒரு பொறுப்புக்குது என்பதை புரிந்துட்டேன், எனக்கு ஒரு வேலை இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த ஐஸ்வர்யராய் வந்தா கூட தள்ளி விட்டு ஓடுவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நல்ல தலைக்கு மேல கையை தட்டு பாட்டை மாத்தி பாடலாமா? பொண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுட, நீங்க சொல்லுங்க, வேறு ஆணுக்காக மாணிக்கத்தை. இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்ட், காருக்கு தான் ஸ்டெப்னி இருக்குது பார்த்தா குடும்பத்துக்கும் ஸ்டெப்னி வந்துருச்சு. ஹலோ, எங்க இருக்குது? கிறிஸ்தவத்தில் வந்துருச்சு. பக்கத்தை கை பிடிச்சிடுங்க. நீங்க அலட்சியமா இருந்தீங்கன்னா பாவத்தை துணிஞ்சு பண்ணுவீங்க. தேவனுக்கு பயந்து இருந்தீங்கன்னா துணிந்து வர பாவத்தை தள்ளிவிட்டு ஓடுவதற்கு தேவன் கிருபை தருவார். தலைக்கு மேல கையை தட்டி அப்பாவை நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். இப்ப தலைவர் ரொம்ப ஸ்ட்ராங்கு, ஆனா பேஸ்மெண்ட் ரொம்ப வீக்கு. நல்லா வாஷிப் பண்றோம், நல்லா கை தட்டுறோம், குதிரை மாதிரி தான். ஸ்தோத்திரண்டவரே, ஸ்தோத்திரப்பா. You see, யோசித்து பாருங்க, வாலிப பிள்ளைகளை பாருங்க. ஒரு பையன் நம்ம நைட் பிரேக் வரான், நைட் பிரேக் நடந்து ஒரு 1000 பேர் வருவாங்க, சாமியெல்லாம் வந்துக்கிறார். அப்ப ஃபாஸ்ட் டைம் மியூசிக் போட்டு இவன் என்ன பண்ணுவானா, ஆவி நிரம்புவான். அப்படியே நிரம்பிட்டு சபல பல பல பொம்பளைக்கிற போய்ட்டு எடுத்து போயிடுவான், டமா இடிக்குவான், அங்கே இடிக்குவான். நானும் பார்த்தேன் திரும்பி போட்டு பாட்டு பொழுந்துடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை சபல பல பல இங்க போயிடுச்சிருவான். அப்ப நான் ஒரு நாள் கீழே இறங்கிட்டேன், பார்த்தது வேலைக்கு அவளை என் மேல ஆவி வந்துருச்சு. அப்படியே கழுத்து பிடிச்சி அப்படியே வெளியே கொண்டு போயிட்டான். டேய் என்னடா செய்யற, என்னடா நடக்குது? ஏன்னா ஆவி வரும்போது, ஏன்னா ஆம்பளை பக்கம் தாவ மாட்டேன், ஏன்னா பொம்பளை பக்கமே தாவுறேன். பெண்களோடு இருக்கிறதுக்கு ஆசை இல்லை. இப்பெல்லாம் பெண்கள் ஆண்களோடு தான் ரொம்ப அதிகமா பழகிட்டாங்க. இப்போ பாய் ஃப்ரெண்ட்ஸ் தான் லிஸ்ட் ஜாஸ்தி, பாய் ஃப்ரெண்ட் லிஸ்ட் ஜாஸ்தி. இது அலட்சியமான வாழ்க்கை, அசட்டான வாழ்க்கை சார்.
இந்த வலை தீவிரமா பிசாசு போட்டான். ஊழியர்கள் கூட விட்டு வைக்கல, ஊழியர் விட்டு வைக்கல. வரங்கள் இருக்குது, நல்லா பிரசங்கம் பண்றதுனால ஊழியர்களுக்கு அந்த உணர்த்தது இல்லை. என்கிட்ட இன்னும் கூட்டம் வருது, இன்னும் கூட்டம் வருது, என்னை ஆண்டு பயன்படுத்துறாரு. ஐயா ஐயா, அந்த பலவீனம் உன்னை பலவீனமாய் ஆக்கி கொண்டு கொடுக்குது, உன் பலத்தை கெடுத்து கொண்டு. ஒரு நாள் மறைமுகமாய் வாழுகிற ரகசியமான பாவம் வெளிரங்கமாய் ஆண்டவர் கொண்டு வந்து விடுவார் என்பதை நீங்களும் மறக்க கூடாது, நானும் மறக்கல. பயத்தோடு பேசல. I'm just 43, 43 வயசு, இன்னும் ஓட்டத்தை முடிக்கல. எத்தனை வேலை வரப்போதோ உனக்கு சொல்ற வேலை எனக்கும் தீவிரமாய் வீசப்படுகிறது. இங்க ஊழியர்களுக்கு வீசப்படுகிறது. ஃபேஸ்புக் வந்துருச்சு, வாட்ஸ்அப் வந்துருச்சு. யார் யார் எந்தெந்த அர்த்தத்தில் எங்களுக்கு ஃபோன் பண்றாங்க தெரிய மாட்டேங்குது. வீட்டுக்கு வாங்க கூப்பிடுறாங்க, எதுக்கு வாங்க கூப்பிடுறாங்க தெரிய மாட்டேங்குது. அப்படி இல்லை, எனக்கு ஜெபம் பண்ண கூப்பிடுறாங்க, எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆண்டவர் சமூகத்தில் மாத்தி இருந்து நாங்கள் பகித்தறிவோடினால் இந்த வலையில நீங்கள் சிக்கிக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. பெரிய பலனாய், பெரிய பலன். ஆண்டவர் வேதத்தில் பார்க்கிறோம், ஒரு பெண் டெலேலா வண்டை கழுந்து போகிறான். வாசிக்கலாம். ஹல்லேலூயா, வாசிக்கலாம். 16 அதிகாரம் 4வது வசனம். அதற்கு பின்பு இருக்கின்ற டெலேலா என்னும் ஸ்திரீயோடு சிநேகமாயிருந்தான். அவன் இடத்துக்கு பெலிஸ்தரின் அதிபதிகள் போய், நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகா பலன், அல்லேலூயா, சாதாரண பலன் அல்ல, இந்த பூமிக்குரிய பலன் அல்ல, பணத்தினால வாங்கினது அல்ல, இது பரத்திலிருந்து கொடுக்கப்பட்ட பலன், இந்த மகா பலன். தேவ ஜனமே, யானை, புலி, சிங்கம் ட்ரை பண்ணிச்சு, விழல. ஆனால் ஒரு பெண் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், படைக்க வச்சு பேசுறான், தன்னை இச்சைக்குள்ள கொண்டு போகிறாள். அந்த இச்சை நதிக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாய் கால் வைக்க ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த இச்சை நதிக்குள்ள முழங்கால் கடந்து போகிறது. அந்த இச்சை நதிக்குள்ள உடல் போகிறது. கால் வைக்கும் போது கேட்கிறா, ரகசியம் சொல்லல. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் இவளை வசிக்கும்படிக்கு வேற விதத்துல ட்ரை பண்றான். முழங்கால் போகிறது, சொல்லவில்லை. உடல் முழுதும் போன பிறகு இப்ப சொல்றான், என் கூந்தல் தான். தேவஜனமே, விடுவிக்க வேண்டுவன் அல்லவோ, விடுவிக்க வேண்டுவன் அல்லவோ. இஸ்ரவேல் 40 வருஷம்பா தேவனை ஆராதிக்கல, ஆலயத்துக்கு போல, பலிபீடத்துக்காக வந்து பலிகளை செலுத்தல, பஸ்கா பண்டிகை கொண்டாடல, எங்கேயோ சிக்கிட்டு இருக்கிறான். நான் பிலிஸ்தர் கையில. சிம்சோனே, என்னுடைய ஜனங்களை மீட்டெடுக்கும்படிக்கு உன்னை அபிஷேகப்படுத்தி பிரிச்சுட்ட, மாறிடுச்சு. ஒரு பெண்ணின் மடி, ஒரு பெண்ணின் மார்பு, ஒரு பெண்ணின் கவர்ச்சி தேவ தரிசனத்தை, தேவ கிருபையை, தேவ திட்டத்தை மறக்க வைக்குமானால் கொழுப்பு என்று சொல்வேனா, பெருமை என்று சொல்வதா? சொல்லுங்கள், சொல்லுங்கள் தேவஜனமே, சொல்லுங்கள். இதனாலதான் என் மிஸ்டரிகள்லாம் சொல்லுவேன், 35 ஊழியர்கள் உண்டு, 2 சபைகளை ஸ்தாபித்திருக்கிறோம். மிஸ்டரி சபைகளை. தனியா எங்கேயும் போகாதீங்க, யார் வீட்டுக்கும் தனியா போகாதீங்க. புருஷனா ஒரு மணி ஒரு பெண் உன்னை பிரேயர் கூடுவானால் அவன் புருஷன் இல்லாம நீ வீட்டுக்கு தனியா போகாத, தனியா போகாத, சிக்கிக் கொள்ளுவாய். சிக்கி இன்றைக்கு உழைத்து விட்டு விலகி போடலை கண்குறாய் பார்த்தவனையா. பல ஆண்டுகள் இவங்களுக்காக கண்ணீர் விட்டு பயிற்சி கொடுத்து இவன் தேவனுக்காக வாழ்வான் என்று
பெரிய நம்பிக்கையோடு இருந்த என்னை துரோகம் செய்வதல்ல, தேவனை துரோகம் செய்துவிட்டு இச்சையில் விழுந்த எத்தனையோ நபர்களை எனக்கு தெரியும். திரும்பி சொல்றேன், தைரியத்தோடு பேசல, பயத்தோடு பேசல. I am just 43. 72 தாண்டிட்டாங்க அம்மா. நான் தாண்டினவன் 60 தெரியலையே. 72 வயது ஆன பிறகு நானும் ஒரு நாள் மேடையில் நின்று சொல்லணுமே, என் ஓட்டத்தை ஓடி முடிச்சேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? 2 தேவஜனமே தொலைக்காட்சியை பார்க்க முடிகிறதா? தொலைக்காட்சி சினிமாக்களை பார்க்க முடியுதா? நிர்வாணமாய் ஒரு பெண், நிர்வாணமாய் ஒரு ஆண், இதை கூட அங்கீகரிக்க விட்ட ஊழியக்காரர்கள் உண்டல்லவோ உங்க ஊர்ல. நான் எத்தனையோ காஸ்பல் டிவியை பார்க்கும்போது நல்ல பிரசங்கம் வந்து அடுத்தது சினிமா நியூஸ் வரும். எப்படி ஐயா, எப்படி? சிம்சோன் பரலோகத்தில் ஆண்டு பார்த்து கொண்டே இருந்திருப்பாரு. சிம்சோன் டெலலா பேசுவது கேட்டுக்கொண்டிருக்கிறான். ஆண்டு பேச வந்திருப்பாரு. சிம்சோன் சொல்லாதடா, வேணா சிம்சோன். இஸ்ரேல் ஜனங்க 40 ஆண்டு பிலிஸ்தர் கையில் இருக்கிறாங்க, நான் அவங்களை காப்பாற்றி விட வேண்டும். சிம்சோன் கேட்கல. அதுதானோ இச்சைக்குள்ள வலிமை? இச்சைக்குள்ள வலிமை இதுதானா? தேவ வல்லமை விட இச்சை அந்த வல்லமை ஒன்றில்லாம ஆக்கி விடுமா? It has power. தேவ சித்தத்தை மறக்க வைப்பதற்கு இச்சை போதுமா? Yes, it has power to overcome God's power to put you down and make you forget. தேவ திட்டத்தை மறக்குவதற்கு இச்சை போதுமா? ஒரு கவர்ச்சி போதுமா? புஷ விட்டுட்டான். என்ன அர்த்த பிளான்? இன்னொருத்த வருவான், பா சாவு போ. எதற்காக இன்னொருத்த? இச்சை, கட்டுப்பாட்டு இல்லை. ரூத்தை போல சொல்வியா, உன் தெய்வம் என் தெய்வம், உன் வழி என் வழி என்று போனவளுக்கு சரித்திரம் அவருடைய வேதனையை மாறிற்று. போவாசை தேவன் கொடுத்தார். போவாசின் சந்ததியில் இயேசு பிறக்கவில்லையா? இச்சை தானே. புஷ விட்டுட்டான். 2 மாசம் கல்யாணம் ஆச்சு. இப்ப அடுத்தது எதுக்கு? தவறு செய்து விடாதே. எல்லாருமே வாலிபலே, இச்சைக்காக கல்யாணம் பண்ணிக்க போறியா? தவறு செய்து விடாதே. யாருமே ஐயா இச்சைக்காக ஒரு மனைவி துரோகம் பண்றியா? தவறு செய்து விடாதே. நல்லா இருக்கும், என்ஜாய்மெண்டா இருக்கும், சூப்பரா இருக்கும். கண்ணிழந்து போனது. சிங்கத்தின் வாயை கிழித்தவன், யானை பிள்ளனுடையவன் இப்போ காமெடி பீஸ் மாதிரி ஆயிட்டான். மியூசிக் போடுறாங்க, டேய் பரதநாட்டியம் ஆடுறா, என்டர்டெயின்மெண்ட் பண்றான், எல்லாரும் பயப்படுவாங்க. சிம்சன் வராம்பா. இப்போ நெஞ்சு நிமிர்த்து தலையை நிமிர்த்து வந்தவன் இப்போ தேடுறான். கண் இழந்து விட்டான், தரிசனம் இழந்து விட்டான், பலனை இழந்து விட்டான். Listen to me. எச்சரிக்கை. என் பிரசங்கம் பிடிக்காமல் இருக்கலாம் உங்களுக்கு. ஐ டோன்ட் கேர். ஒரே ஒரு நோக்கம், இந்த நிமிடம் செத்து போயிடலாம். ஆனால் தேவ பிரியப்படுத்தாத பிரசங்கத்தை பண்ணிவிட்டு எனக்கு மூச்சு போக விருப்பம் இல்லை. செத்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை மாத்திரமே பேசிவிட்டு நான் சாவதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன் சொல்லி வந்திருக்கிறேன். இச்சை வந்துட்டா போதும். பெற்ற தாய் கூட எனக்கு வேணாம், துணிந்து விட்டு கொண்டு வரும் இச்சை தான். இட் இஸ் நாட் லவ், இட் இஸ் லஸ்ட். 15-16 வயதுக்கு பிள்ளைகளை பாருங்கள், அப்பா அம்மாக்கு விரோதமாக வெறும் இச்சை தான். சின்ன வயசுல முத்தம் கொடுத்து வளர்த்தாங்க உனக்கு. ஆனா ஒரே ஒரு முத்தம் உன்னை மாற்றிடணும். அது எப்படியாப்பட்ட முத்தம்? இச்சை. விழுந்துட்டான், கண் இழந்துருச்சு. கிருபையா கொடுத்தாரு, பரவாயில்ல ஒரு சான்ஸ் கொடுத்தான்னு செத்துட்டான். He died. புதிய ஏற்பாடு. இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அபிஷேகம். இன்னொருத்தன் பாருங்க, தேவனோடே இருந்தவன், நேரடியாய் தேவனால் அழைக்கப்பட்டவன். யூதாஸ் இஸ்காரியோத். இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அழைக்கப்பட்டவன்,
கிருபை பெற்றவன் எல்லாம் இருந்தது. ஆனால் உள்ளத்தில் ஒரு பலவீனம், பண ஆசை. பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, கைப்பிடி சொல்லுங்க. இயேசு மேலே ஆசை, பண ஆசை, ரெண்டும் தான் ஊழியம் செய்ய முடியாது. ஒன்றே ஒன்று தான். இங்கிட்டு ஒரு கால், இங்கிட்டு ஒரு கால். நடக்க முடியுமா? ரொம்ப அரிசிங்கமாக தெரியல, அருவருப்பா தெரியல. 2 எஜமானுக்கு 1 ஜெய். பணமா இல்லை ஊழியமா? பணத்துக்காக ஊழியத்துக்கு வந்தீங்கன்னா நீ டுபாக்கூர். கைப்பிடி சொல்லுங்க. பணத்துக்காக வந்தீனா நீ டுபாக்கூர். இயேசுக்காக வந்தீனா நீ ஊழியக்காரன். யாரோ ஒருத்தர் மட்டும் கை தட்டின மாதிரி தெரிஞ்சிச்சு. அல்லேலூயா. நான் காலையில் சொன்னேன், எங்க அப்பா பேர் சுப்பிரமணி, எங்க அம்மா பேர் காளியம்மா. சுப்பிரமணி ஒரு கஞ்ச பிஸ்னாரி. அவரை கல்யாணம் பண்ணின எங்க அம்மா அதை டபுள் கஞ்ச பிஸ்னாரி. இவங்களுக்கு பிறந்த 7வது பிள்ளை நான் ட்ரிபிள் கஞ்ச பிஸ்னாரி. அடேங்க அப்பா, ஊழியம் ஊழியம் ஆனால் கொடுக்க மாட்டோம். இப்போ அடுத்த மாதம் கிறிஸ்மஸ், அடைய கூத்த பாருங்க. தாத்தா வருவார், அன்னைக்கு இருக்க தாத்தா எல்லாரும் கொடுத்தாரு, இப்போ தாத்தா வாங்கிட்டு போயிடுறாரு. லேலே குஷ்கா வாங்கிட்டு தாத்தா இயேசு பிறந்தா பாட வேண்டியது, கலகலா திங்க வேண்டியது, பெப்சி குடிக்க வேண்டியது. யாருக்கு பிறந்த நாள்? பிறந்த நாள் யாருக்கு? சத்தமா சொல்லுங்க. கேக் யார் திங்கிறது? சூப்பர் அப்பு. தஞ்சாவூர் உடனே மனம் திரும்பிடும். தஞ்சாவூர் என்ன பக்கத்தோட மனம் திரும்பாது. ஏன் யோசித்து பாருங்க. இவனுக்குள்ள எல்லாத்தையும் விட்டு வந்தவன் உள்ள ஒரு பலவீனருக்கு இந்த பணம் ஆசை எல்லாம் பாவத்துக்கு வழிகாட்டி தீமை வேறு. வேதத்தில் போடப்பட்டு பிரசங்கத்தை கேட்ட டே பண ஆசை வேணாலும் சொல்லியிருப்பார். எத்தனை பிரசங்கம் பண்ணியிருப்பார், மலை பிரசங்கம். ஆனாலும் கூட இந்த பலவீனத்தோட ஊழியம் பண்ணிட்டு இருந்தான். நல்லா தலையாட்டிருப்பான். இயேசு தெரியும், அடுத்த நாள் மாறிடுவான், அடுத்த மாதம் மாறிடுவான், அடுத்த வருஷமா 3 வருஷம் தேவனோடு இருந்தவன் மனம் திரும்பாமலே இயேசு கூட இருந்தான். ஹல்லேலூயா. திரும்பி சொல்லிடுறேன், தப்பா நினச்சிக்கூடாது. சோஷியல் மீடியா வேணும். இப்போ சிடியெல்லாம் போட முடியல, யூடியூப்ல தான் பாட்டு கேட்கணும். பட் இதை தாண்டி அது 1% இருக்கலாம். இதை தாண்டி எனக்கு ஒரு பெரிய வேலை இருக்கு. இந்த வேலையில் எங்களுக்கு மறந்துடக்கூடாது என்பதனால இந்த வலையிலிருந்து உங்களை தூக்கி எடுத்து தேவன் மீன் பிடிக்கிற மனுஷனாய் அல்ல, உன்னை மனுஷனை பிடிக்கிற மனுஷனாய் மாற்ற வேண்டும் என்று பெரிய நோக்கத்தோடு இந்த கூட்டத்தை ஏற்படுத்திக்கிறார். இதை அறிந்தவர்கள், இதற்காக தான் என்ன தேவன் அபிஷேகம் பண்ணார் என்பதை புரிந்தவர்கள் தன்னுடைய அலட்சியமான வாழ்க்கை நிமித்தம், ஆவிக்குரிய அலட்சியம், ஆவிக்குரிய அசட்டு, இன்னைக்கு ஜெபம் பண்ண நாளைக்கு பண்ணிக்கலாம்ப்பா, இன்னைக்கு ஃபாஸ்ட் எடுக்கலாம், ஆண்டு பேசியிருப்பார், நாளைக்கு எடுத்துடலாம்ப்பா, இன்னைக்கு இதை கீழ்படியலாம், நாளைக்கு கீழ்படியலாம்ப்பா, இன்னைக்கு இங்க போலாம், நாளைக்கு போலாம்ப்பா. ஆவிக்குரிய அசட்டு, ஆவிக்குரிய அலட்சியம். நாங்கள் பகித்தறியாமல் உணராமல் பிசாசு போட்ட வலையில விழுந்து விடுகிறோம். தேவஜனமே, அபிஷேகம் பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தேவ சித்தத்தை செய்ய அழைத்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட விழுந்து போன அந்த வலையில நீங்கள் விழக்கூடாது. பிசாசானவன் இந்த கடைசி காலத்துல அந்த வலையை இன்னும் ஆழமாய் போட்டு கொண்டிருக்கிறான், பெரிதாய் போட்டு கொண்டிருக்கிறான். பெரிய சேனைகளோடு திட்டத்தோடு எல்லா இடத்திலும் பள்ளிக்கூடத்தை கூட விட்டு வைக்கவில்லை, இன்க்ளூடிங் த எஜுகேஷன் சிஸ்டம். அங்கேயும் பிசாசு கை வைத்து விட்டான். பார்லிமெண்ட் ஹவுஸா இருக்கலாம், என்டர்டெயின்மெண்ட் வேர்ல்டா இருக்கலாம், சோஷியல் மீடியாவா இருக்கலாம், ஏன் ஈவன் இன் ஸ்போர்ட்ஸ்ல கூட பாருங்க. ஐபிஎல் கிரிக்கெட் பார்க்க எனக்கு ஆசை. ஒரு 6 அடிச்ச உடனே சியர் கேர்ள்ஸ் டிங்கு 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 டான்ஸ். இதுல கூட பாருங்க, இதுல கூட பாருங்க பிசாசின் தந்திரத்தை பாருங்க. நியூஸ் பேப்பரை திறந்து பாருங்க, அங்கேயும் ஒரு கவர்ச்சி இருக்கும். எல்லா இடத்திலும் தன்னுடைய ஆளுவத்தை அவன் காட்டி கொண்டிருக்கிறான். ஒரே ஒரு நோக்கம், ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் அவர் வேலையை செய்யக்கூடாது. பக்கத்து கைப்பிடி சொல்லுங்க, உங்களை அழகா ரெடி பண்ணி சர்ச்சுக்கு அனுப்புவான். கைப்பிடி சொல்லுங்க, சர்ச்சுக்கு அனுப்புவான், கை தட்டி பாட வைப்பான். ஆனா மீதி 6 நாள் உங்களை தூங்க வச்சிருவான்.
ஒரு நாள் சர்ச்சுக்கு போனீங்கன்னா மீதி 6 நாள் நீங்க தேவனுக்காக வேலை செய்ய வேண்டும். அதுக்கு தான் முதல் நாள் தேவனை தேடுறீங்க. அல்லேலூயா. கை தட்டல் வரலையே. சர்ச்சுக்கு போயிட்டு வந்த உடனே சர்ச்சில் பாட்டு பாடிட்டோம், மியூசிக் வாசிச்சிட்டோம், பாஸ்டர் சொன்னாரு, கரெக்டாக பெருக்கிட்டோம், எல்லாம் பண்ணிட்டீங்க. மீதி அடுத்த நாள் பழைய குருடி கதவை திருடி, இப்படியா? இல்லையே. அந்த ஒரு நாள் என்னை ஆண்டவர் சார்ஜ் பண்றாரு. ஆலயம் அவசியம். அந்த ஒரு நாள் என்னை தேவன் வார்த்தை மூலியமாய் பலப்படுத்துகிறார். ஒன்று கூடி வருவதை நீங்கள் நிறுத்திடாதீங்கன்னு சொல்லி வேதத்தில் போடப்பட்ட வார்த்தை கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக அந்த பலனை பெற்றுக்கொண்டு மீதி 6 நாட்கள் அவருக்கு நாங்கள் வேலை செய்ய வேண்டும். ஆனா நாங்கள் ஒரே ஒரு நாள் ஆராதித்தால் போதும் என்று சொல்லி ஒரு பாரம்பரிய கிறிஸ்துவத்துக்குள்ள நான் தள்ளப்பட்டிருக்கிறேன். இதிலிருந்து தேவன் உங்களை விடுவிக்க வேண்டும். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், கருவிலே உருவாக்க முன்பதாக நோக்கத்தோடு அழைக்கப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன். விழுந்த அந்த வலையை நான் உங்களுக்கு காட்டி விடுவேனானால் நீங்கள் அந்த வலையில் தப்பித்துக் கொள்வீங்க. வாசிக்கலாம். நியாயாதிபதி எழுதின நியாயாதிபதிகள், ஜட்ஜஸ், புக் ஆஃப் ஜட்ஜஸ் 13வது அதிகாரம், 13வது அதிகாரம் 13th chapter first முதலாவது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது தான் வம்சத்தாராகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. மலடியா இருந்தால் கர்த்தருடைய தூதன் அவனுக்கு வெளிப்பட்டு அவளை நோக்கி, ஒரு குமாரனை பெறுவாய், திராட்சரசமும் மதுமானமும் குடிக்க கூடாது, தீட்டானது ஒன்றும் புசியக்கூடாது, எச்சரிக்கையாரு, நீ கர்ப்பத்திலிருந்து ஒரு குமாரனை பெறுவாய், படலாகாது. அந்த பிள்ளை பிறந்த முதலே தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கையிலிருந்து நீங்களாக்கி ரட்சிக்கவான். அல்லேலூயா. தேவன் அவனுக்கு மாத்திரமல்ல, இங்க எல்லாருக்கும் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை இதுவே. என்னை தீட்டுப்படுத்திக் கூடாது. நான் அந்த உலகத்தின் போற வழியில போயிடக்கூடாது. I should not walk in the way the world is walking. I cannot desire what the world is desiring. I cannot aim or I cannot dream what the worldly man is dreaming. நான் உலகத்தரமான மனிதன் போற வழிகளையோ வாஞ்சியோ அவன் போகிற அவனுடைய நோக்கத்தை நானும் அவனுடைய நோக்கத்துக்கு போகிற வழியில நான் போகாதபடிக்கு இருக்க வேண்டும். ஏன்னா என்னை ஆண்டவர் சின்ன வயதிலேயே கருவில் தோன்றும் முன்பதாகவே என்னை பிரித்தெடுத்து என்னை பிரித்து இஸ்ரவேலை ரட்சிக்கும்படிக்கு விடுவிக்கும்படிக்கு என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இதுதான் எல்லாருக்குமே ஆண்டு கொடுக்கிற வார்த்தை. You are here to protect people. என் அருமை அம்மா, உனக்கு உயர்வு ஆண்டு கொடுத்திருக்கிறாரா? ஜனங்களை ரட்சிப்பதற்காக. என் அருமை தங்கச்சி, பெரிய படிப்பு படித்துக் கொண்டிருக்கிறாயா? ஜனங்களை ரட்சிப்பதற்காக. இருந்த நிலைமையை விட பெரிய உயர்வு வந்து விட்டதா? ஜனங்களை ரட்சிப்பதற்காக. 10 பேர் இருந்த சபை இன்னைக்கு 10,000 பேரா மாறிவிட்டதா? ஜனங்களை ரட்சிப்பதற்காக. 1000 ரூபாய் இந்த கையில இன்னைக்கு 1 கோடி வந்து விட்டதா? ஜனங்களை ரட்சிப்பதற்காக. வாதை வந்து எல்லாரும் மரணத்தில் போகும்போது எனக்கு ஆண்டவர் உயிர் பிச்சை கொடுத்திருக்கிறார். காரணம் ஒன்றே ஒன்றுதான், ஜனங்களை விடுவிப்பதற்காக, பரலோகத்தை நிரப்புவதற்காக, நரகத்தை காலியாப்பதற்காக. அதற்காக தான் தேவனை தெரிந்து கொண்டிருக்கிறார். என்னோடு ஒற்றுக்கொள்வது மாத்திரம்
மாத்திரமே தலைக்கு மேல கையை தட்டி ஆண்டுக்கு மகிமை செலுத்தலாமா? யோசித்து பாருங்க. தீர்க்க தரிசனமாய் பிறந்த பிள்ளை எத்தனை பேர் அப்படி 6 வயதுல நெருப்பில் இருக்கும்போது செத்திருக்க வேண்டுமே, நோக்கம் இருந்ததுனால ஆண்டு காப்பாத்திட்டார். வாழணும் என்ற நோக்கம் இல்லை. ஐயோ இந்த பிள்ளை ஒரு பெரிய பணக்காரியாகணும் என்ற நோக்கம் இல்லை. இந்த மகளை கொண்டு ஒரு கூட்ட விதவைகளுக்கு, ஒரு கூட்ட ஜனத்துக்கு ஜீவ நதியாக நீரூற்றாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் அந்த கட்டிலிருந்து ஆண்டு காப்பாத்தினார். நான் ரொம்ப நல்லவனா? பாதை எனக்கு வரல, நான் ரொம்ப நல்லவனா? இல்லை ஐயா, எல்லாரும் செத்து போயிட்டாங்க, நல்லவங்களா? நான் ரொம்ப நல்லவனா? இல்லை ஐயா, ஒரு கூட்ட ஜனத்தை விடுவிப்பதுக்காக தான் ஆண்டு உயிர் பிச்சை போட்டிருக்கிறாரு. உயிர் பிச்சை போட்டிருக்கிறாரு. நத்திங் எல்ஸ். என் ஜெபம் அல்ல, என் பரிசுத்தம் அல்ல, இன்னும் ஒரு கூட்ட ஜனங்கள் அழிந்து போகிறபடியாலே அவர்களை விடுவிக்கும்படிக்கு தேவனை தெரிந்து கொண்டிருக்கிறார். இதை அலட்சியமாய் எடுத்துடக்கூடாது. Do not take it easy. இதை அசட்டை எடுத்துடாதீங்க. இன்றைக்கு கூட ஒரு நிமிடத்தில் உன் உயிர் போயிடலாம். You can die. இன்றைக்கு ஒரே நிமிடத்தில். எனக்கு போன் வந்தது, நல்ல சகோதரி ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கிறாங்க. 50 வயதுக்குள்ள இருக்கிறவங்க தான், நல்ல ஜெபிக்கிற தாய். நல்லா போன் பண்ணாங்க, பிபி ஹை, ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கிறாங்க. வெளியே வரும்போது பொணமாய் வந்திருக்கிறாங்க. யோசித்து பாருங்க. எல்லாருக்கும் ஆச்சரியம், எப்படி மறிச்சிட்டாங்க? தேவஜனமே, எனக்கு ஒரு பொறுப்பு உண்டு. ஆண்டு கொடுக்குற வார்த்தையை பாருங்கள். உனக்கு பிள்ளை பிறப்பான், உனக்கு பிள்ளை பிறப்பான். இவனை முடியல கை வைக்காதீங்க, இவனை நல்லா ஒழுக்கத்தில் வளருங்க. நீ எந்த திராட்சை குடிக்காத, எதையும் செய்யாத. இவன் எனக்கென்று பிரிக்கப்பட்டவன். இவன் பிலிஸ்தர் கையிலிருந்து இஸ்ரவேலை விடுவிப்பான். திஸ் இஸ் the promise of God. This is the promise. எத்தனையோ பேர் சிக்கியிருக்கிறாங்க, எத்தனையோ பேர் கட்டில் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் பாவத்தில் சிக்கியிருக்கிறாங்க, விடுதலை இல்லாமல் கண்ணீர் விடுறாங்க. எத்தனையோ விபச்சாரிகள், எத்தனையோ குடிகாரர்கள். குடிகாரனாய் மரிக்க கூடாது, குடிகாரனாய் மரித்திடக்கூடாது. விபச்சாரியா மரித்திடக்கூடாது. ரவுடியா செத்துடக்கூடாது. கஞ்சா அடிக்கிறவன் கஞ்சா அடிச்சு செத்துடக்கூடாது. நான் இந்த பூமியில் என்ன வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே, எப்படி நான் சாக விடுவேன்? திருப்பி நின்று ஆண்டவரே, இந்த தேசத்துக்கு வருகிற அழிவிலிருந்து நீங்க காப்பாற்றணும்பா, எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க ஆண்டவரே, எப்படியாவது இவங்களை காப்பாற்றி விடுவேன் என்று துடிப்போடு இருக்கிற சில வைராக்கியம் உள்ள கிறிஸ்தவர்களை தேவன் தட்டி எழுப்ப வந்திருக்கிறார். வாசிக்கலாம் 14 அதிகாரம் 6வது வசனம். நியாயாதிபதிகள் 14:6. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மீது பலமாய் இறங்கினது. கையில் ஒன்றுமில்லாதிருந்தும் அது ஒரு ஆட்டுக்கு குட்டியை கிழித்து போடும் அளவும் கிழித்து போட்டான். அறிவிக்கவில்லை. கவனித்துக் கொள்ளுங்க, எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி, ஏதோ ஒரு பெரிய பலன் உள்ளவன். தனக்குள்ள ஒரு பலவீனம் இருக்கிறது என்பதை அறியாமலே வாழ்ந்துட்டான். என்னதான் பாட்டு பாடினாலும், என்னதான் தீர்க்க தரிசனம் உரைத்தாலும், ஏதோ ஒன்று கூடவே வருது இல்லையா? இவனை ஒருத்தரை காட்டிட்டு இன்னொருத்தரை காட்டிடுறேன். பழைய ஏற்பாடு ஒன்று, புதிய ஏற்பாடு, பிளாக் அண்ட் ஒயிட் ஒன்று, கலர் ஒன்று, 2 காட்டிடுறேன் உங்களுக்கு. கூடவே வருகிறது. இதை அறியாமல் நான் இது அந்த ஜனத்தை விடுவிப்பதற்கு இது தடையா இருக்கும் என்பதை புரியாமலே அலட்சியமான வாழ்க்கை, லத்தார்ஜிக், அசட்டு, பரவாயில்ல உடுப்பா, ஓகே. கொரோனா வரும்போது 10 ரூபாய் மாஸ்க்கு, அவ்வளோ பெரிய கொரோனாவை, லட்ச ரூபாய் கொன்று போட்ட அந்த கொரோனாவை 10 ரூபாய் மாஸ்க் மூஞ்சில் போட்டுக்கிட்டு நான் நல்லா இருப்பேன்னு நினைச்சிங்களே? உங்களை மாதிரி அறிவாளி எங்கெல்லாம் பார்த்துக்க முடியுமா? 35 மாஸ்க் போட்டவங்க செத்துட்டான்.
இங்கே போட்டான், இங்கிட்டு போட்டான், காலுக்கு போட்டான், கைக்கு போட்டான், ஃபுல் உடம்பு ஃபுல்லாக மாஸ்க் போட்டான். அவனும் போயிட்டான். பத்திரமா மாஸ்க் என்னை காப்பாத்துச்சா? நான் தைரியமாக சொல்ல முடியும், என் ஆண்டுடைய கிருபை மட்டும் தான் என்னை காப்பாற்றினது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒத்துக்குறவங்க மாத்திரமே தலைக்கு மேலே கை தட்டி நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். இப்ப சிங்கத்தை ஆட்டுக்குட்டி கிழித்தது போல கிழித்தான். ஒருவேளை யூடியூப் கேமரால இருந்துச்சுன்னா போட்டிருப்பாங்க, சாம்சன் he tore the mouth of lion அப்படி சொல்லிட்டு இவன் தனியா ஒரு யூடியூப் சேனல் ஓபன் பண்ணி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். எங்கெல்லாம் இப்போ இந்த சாப்பாடு செய்கிறவங்க பாருங்க, இது இட்லி கொஞ்சம் மசாலா போட்டுக்குங்க, இன்னைக்கு அருமையான சிக்கன் குழம்பு செய்ய போகிறேன் எல்லாம் பண்ணிட்டு, நீங்களும் ரொம்ப நல்லூர்ப்பா, எவ்வளோ நல்லூர் பாருங்க, எனக்கு சிக்கன் குழம்புலாம் கற்றுக்கிற. அந்த ஆளுக்கு நீ தான் ஏடிஎம் மிஷினு, ஒன்றை வச்சு தான் அவன் பொழப்ப ஓட்டுறான். எல்லாம் பார்த்துட்டீங்களா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, டிங் பெல் அடிங்க. யோசித்து பாருங்க, சிம்சோன பெரிய பராக்கிரமசாலி, சிங்கத்தின் வாயை கிழித்தவன். ஆனால் உள்ள ஒன்று இருந்துச்சே, இந்த குதிரையை பார்த்தீங்கன்னா இங்கிட்டு மூடிருப்பான், இங்கிட்டு மூடிருப்பான், இங்கிட்டு இங்க ரைட்டும் பார்க்க முடியாது, லெஃப்ட்டும் பார்க்க முடியாது, ஸ்ட்ரைட்டாக தான் போகணும். ஏன் அப்படின்னு குதிரை ஓட்டுறேன் கேட்டேன், ஏன்பா இந்த குதிரைக்கு ஏன் ரைட்டில் முடிருக்கீங்க லெஃப்டில் முடிய, ஸ்ட்ரைட்டாக மட்டும் பார்க்கணும். இந்த குதிரைக்கு ஒரு வீக்னஸ் சார். என்ன வீக்னஸ்? ஏதாவது பொம்பளை குதிரையை பார்த்துருச்சுன்னா உடனே குதிரை ரைட்டில் ஓடிடும். யோசித்து பாருங்க, எனக்கு ஒரு வேலை இருக்கு, நமக்கு லவ் பண்ண டைம் இல்லப்பா. 21 வயசு ரட்சிக்கப்பட்ட நான், எத்தனை லவ் வந்திருக்கோம். நான் யோசிச்சேன், ஏன்பா காலேஜுக்கு போகும்போது எவ்வளோ பொண்ணுகளை February 14th போய் கணக்கெல்லாமல் ப்ரப்போஸ் பண்ணோம், ஒன்றும் லவ் பண்ணல நம்மளை. அடப்போடா கருப்பா, அடப்போடா கருப்பா பிளாக்னு சொல்லி எல்லாம் லவ் லெட்டர் வெதுக்கிடுச்சு. ஆனால் ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம போகாமலே தேடி வருது. உங்களை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குது எனக்கு, நீங்கள் ரொம்ப நல்லா ஜெபம் பண்ணுறீங்க, சொல்லுமா நான் உங்களை லவ் பண்ணலான்னு எனக்கு தோணுது, நீங்கள் எனக்கு கூட இருந்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் ஊழியம் எங்கே சர்ச்சுக்குள்ளே போச்சுடா. டே சர்ச்சுக்கு வெளியே தான் தப்பிச்சு இங்கே வந்தா இங்கேயும் இருக்குது சைத்தான் காப்பாச்சு. அன்னைக்கு நானும் அங்கே லவ் பண்ணியிருந்தேன் வச்சுக்கிங்களேன், இங்கே நான் நின்று இருக்க முடியாது. எனக்கு ஒரு பொறுப்புக்குது என்பதை புரிந்துட்டேன், எனக்கு ஒரு வேலை இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த ஐஸ்வர்யராய் வந்தா கூட தள்ளி விட்டு ஓடுவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நல்ல தலைக்கு மேல கையை தட்டு பாட்டை மாத்தி பாடலாமா? பொண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுட, நீங்க சொல்லுங்க, வேறு ஆணுக்காக மாணிக்கத்தை. இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டு காருக்கு தான் ஸ்டெப்னி இருக்குன்னு பார்த்தா குடும்பத்துக்கும் ஸ்டெப்னி வந்துருச்சு. ஹலோ, எங்க இருக்குது? கிறிஸ்தவத்தில் வந்துருச்சு. பக்கத்தை கை பிடிச்சிடுங்க. நீங்க அலட்சியமா இருந்தீங்கன்னா பாவத்தை துணிஞ்சு பண்ணுவீங்க. தேவனுக்கு பயந்து இருந்தீங்கன்னா துணிந்து வர பாவத்தை தள்ளிவிட்டு ஓடுவதற்கு தேவன் கிருபை தருவார். தலைக்கு மேல கையை தட்டி அப்பாவை நன்றி செலுத்துக பார்க்கலாம். இப்ப தலைவர் ரொம்ப ஸ்ட்ராங்கு, ஆனா பேஸ்மெண்ட் ரொம்ப வீக்கு. நல்லா வாஷிப் பண்றோம், நல்லா கை தட்டுறோம், குதிரை மாதிரி தான். ஸ்தோத்திரண்டவரே, ஸ்தோத்திரப்பா. You see, யோசித்து பாருங்க, வாலிப பிள்ளைகளை பாருங்க. ஒரு பையன் நம்ம நைட் ப்ரேயருக்கு வரான். நைட் ப்ரேயருக்கு நடந்து ஒரு 1000 பேர் வருவாங்க, சாமியெல்லாம் வந்துக்கிறார். அப்போ ஃபாஸ்ட் டைம் மியூசிக் போட்டு இவன் என்ன பண்ணுவான்னா ஆவி நிரம்புவான். அப்படியே நிரம்பிட்டு சபல பல பொம்பளைக்கிற போய்ட்டு நெட்டில் போயிடுவான், டமா இடிக்குவான், அங்கே இடிக்குவான். நானும் பார்த்தேன். திரும்பி போட்டு பாட்டு பொழிந்துடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை சபல பல பல இங்கே போயிடுச்சிருவான். அப்போ நான் ஒரு நாள் கீழே இறங்கிட்டேன். பார்த்தது வேலைக்கு அவளை என் மேலே ஆவி வந்துருச்சு. அப்படியே கழுத்து பிடிச்சி அப்படியே வெளியே கொண்டு போயிட்டான். டேய் என்னடா செய்யற, என்னடா நடக்குது? ஏன்னா ஆவி வரும்போது, ஏன்னா ஆம்பளை பக்கம் தாவ மாட்டேன், ஏன்னா பொம்பளை பக்கமே தாவுற.
பெண்கள் பெண்களோடு இருக்கிறதுக்கு ஆசை இல்லை. இப்பெல்லாம் பெண்கள் ஆண்களோடு தான் ரொம்ப அதிகமாக பழகிட்டாங்க. இப்போ பாய் ஃப்ரெண்ட்ஸ் தான் லிஸ்ட் ஜாஸ்தி, பாய் ஃப்ரெண்ட் லிஸ்ட் ஜாஸ்தி. இது அலட்சியமான வாழ்க்கை, அசட்டான வாழ்க்கை சார். இந்த வலை தீவிரமா பிசாசு போட்டான். ஊழியர்கள் கூட விட்டு வைக்கல, ஊழியர் விட்டு வைக்கல. வரங்கள் இருக்குது, நல்லா பிரசங்கம் பண்றதுனால ஊழியர்களுக்கு அந்த உணர்த்தது இல்லை. என்கிட்ட இன்னும் கூட்டம் வருது, இன்னும் கூட்டம் வருது, என்னை ஆண்டு பயன்படுத்துறாரு. ஐயா ஐயா, அந்த பலவீனம் உன்னை பலவீனமாய் ஆக்கி கொண்டு கொடுக்குது, உன் பலத்தை கெடுத்து கொண்டு கொடுக்குது. ஒரு நாள் மறைமுகமாய் வாழுகிற ரகசியமான பாவம் வெளிரங்கமாய் ஆண்டவர் கொண்டு வந்து விடுவார் என்பதை நீங்களும் மறக்க கூடாது. நானும் மறக்கல, பயத்தோடு பேசல. I'm just 43, 43 வயசு, இன்னும் ஓட்டத்தை முடிக்கல. எத்தனை வேலை வரப்போதோ உனக்கு சொல்ற வேலை எனக்கும் தீவிரமாய் வீசப்படுகிறது. இங்க ஊழியர்களுக்கு வீசப்படுகிறது. ஃபேஸ்புக் வந்துருச்சு, வாட்ஸ்அப் வந்துருச்சு. யார் யார் எந்தெந்த அர்த்தத்தில் எங்களுக்கு ஃபோன் பண்றாங்க தெரிய மாட்டேங்குது. வீட்டுக்கு வாங்க கூப்பிடுறாங்க, எதுக்கு வாங்க கூப்பிடுறாங்க தெரிய மாட்டேங்குது. அப்புறம் இல்லை எனக்கு ஜெபம் பண்ண கூப்பிடுறாங்க, எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆண்டவர் சமூகத்தில் மாத்தி இருந்து நாங்கள் பகித்தறிவோடினால் இந்த வலையில நீங்கள் சிக்கிக்கொள்வீர்கள், சிக்கிக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. பெரிய பலனாய், பெரிய பலன். ஆண்டவர் வேதத்தில் பார்க்கிறோம், ஒரு பெண் டெலேலா வண்டை கழுந்து போகிறான். வாசிக்கலாம், வாசிக்கலாம். ஹல்லேலூயா, வாசிக்கலாம். 16 அதிகாரம் 4வது வசனம். அதற்கு பின்பு இருக்கின்ற டெலேலா என்னும் ஸ்திரீயோடு சிநேகமாயிருந்தான். அவன் இடத்துக்கு பெலிஸ்தரின் அதிபதிகள் போய், நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகா பலன், அல்லேலூயா, சாதாரண பலன் அல்ல, இந்த பூமிக்குரிய பலன் அல்ல, பணத்தினால வாங்கினது அல்ல, இது பரத்திலிருந்து கொடுக்கப்பட்ட பலன், இந்த மகா பலன். தேவ ஜனமே, யானை, புலி, சிங்கம் ட்ரை பண்ணிச்சு, விழல. ஆனால் ஒரு பெண், ஒரு பெண், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், படுக்க வச்சு பேசுறான், தன்னை இச்சைக்குள்ள கொண்டு போகிறாள். அந்த இச்சை நதிக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாய் கால் வைக்க ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த இச்சை நதிக்குள்ள முழங்கால் கடந்து போகிறது. அந்த இச்சை நதிக்குள்ள உடல் போகிறது. கால் வைக்கும் போது கேட்கிறா, ரகசியம் சொல்லு, சொல்லல. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் இவளை வசிக்கும்படிக்கு வேற விதத்தில் ட்ரை பண்றான். முழங்கால் போகிறது, சொல்லவில்லை. உடல் முழுதும் போன பிறகு இப்ப சொல்றான், என் கூந்தல் தான். தேவஜனமே, விடுவிக்க வேண்டுவன் அல்லவோ, விடுவிக்க வேண்டுவன் அல்லவோ. இஸ்ரவேல் 40 வருஷம்பா தேவனை ஆராதிக்கல, ஆலயத்துக்கு போல, பலிபீடத்துக்காக வந்து பலிகளை செலுத்தல, பஸ்கா பண்டிகை கொண்டாடல, எங்கேயோ சிக்கிட்டு இருக்கிறான். நான் பிலிஸ்தர் கையில. டேய் சிம்சோனே, என்னுடைய ஜனங்களை மீட்டெடுக்கும்படிக்கு உன்னை அபிஷேகப்படுத்தி பிரிச்சுட்ட, மாறிடுச்சு. ஒரு பெண்ணின் மடி, ஒரு பெண்ணின் மார்பு, ஒரு பெண்ணின் கவர்ச்சி தேவ தரிசனத்தை, தேவ கிருபையை, தேவ திட்டத்தை மறக்க வைக்குமானால் கொழுப்பு என்று சொல்வேனா, பெருமை என்று சொல்வதா? சொல்லுங்கள், சொல்லுங்கள் தேவஜனமே, சொல்லுங்கள், சொல்லுங்கள். இதனாலதான் என் மிஸ்டரிகள்லாம் சொல்லுவேன், 35 ஊழியர்கள் உண்டு, 2 சபைகளை ஸ்தாபித்திருக்கிறோம். மிஸ்டரி சபைகளை. தனியா எங்கேயும் போகாதீங்க, யார் வீட்டுக்கும் தனியா போகாதீங்க. புருஷன் இல்லைனா, ஒரு மணி ஒரு பெண் உன்னை பிரேயர் கூடுவானால், அவன் புருஷன் இல்லாம நீ வீட்டுக்கு தனியா போகாத, தனியா போகாத, சிக்கிக்கொள்ளுவாய்.
சிக்கி இன்றைக்கு ஊழித்து விட்டு விலகி போடலை கண்குறாய் பார்த்தவனையா. பல ஆண்டுகள் இவங்களுக்காக கண்ணீர் விட்டு பயிற்சி கொடுத்து இவன் தேவனுக்காக வாழ்வான் என்று பெரிய நம்பிக்கையோடு இருந்த என்னை துரோகம் செய்வதல்ல, தேவனை துரோகம் செய்துவிட்டு இச்சையில் விழுந்த எத்தனையோ நபர்களை எனக்கு தெரியும். திரும்பி சொல்றேன், தைரியத்தோடு பேசல, பயத்தோடு பேசல. I am just 43. 72 தாண்டிட்டாங்க அம்மா. நான் தாண்டினேன் 60 70 தெரியலையே. 72 வயது ஆன பிறகு நானும் ஒரு நாள் மேடையில் நின்று சொல்லணுமே, என் ஓட்டத்தை ஓடி முடிச்சேன். தேவஜனமே, தேவஜனமே, தொலைக்காட்சியை பார்க்க முடிகிறதா? தொலைக்காட்சி சினிமாக்களை பார்க்க முடியுதா? நிர்வாணமாய் ஒரு பெண், நிர்வாணமாய் ஒரு ஆண், இதை கூட அங்கீகரிக்க விட்ட ஊழியக்காரர்கள் உண்டல்லவோ உங்க ஊர்ல. நான் எத்தனையோ காஸ்பல் டிவியை பார்க்கும்போது நல்ல பிரசங்கம் வந்து அடுத்தது சினிமா நியூஸ் வரும். எப்படி ஐயா, எப்படி? சிம்சோன் பரலோகத்தில் ஆண்டு பார்த்து கொண்டே இருந்திருப்பாரு. சிம்சோன் சிம்சோன் டெலிலா பேசுவது கேட்டுக்கொண்டிருக்கிறான். ஆண்டு பேச வந்திருப்பாரு. சிம்சோன் சிம்சோன் சொல்லாதடா, வேணா வேணா சிம்சோன். இஸ்ரேல் ஜனங்க 40 ஆண்டு பிலிஸ்தர் கையில் இருக்கிறாங்க, நான் அவங்களை காப்பாற்றி விட வேண்டும். சிம்சோன் சிம்சோன் கேட்கல. அதுதானோ இச்சைக்குள்ள வலிமை? இச்சைக்குள்ள வலிமை இதுதானா? தேவ வல்லமை விட இச்சை அந்த வல்லமை ஒன்றில்லாம ஆக்கி விடுமா? It has power. It has power. தேவ சித்தத்தை மறக்க வைப்பதற்கு இச்சை போதுமா? Yes, it has power to overcome God's power to put you down and make you forget. தேவ திட்டத்தை மறக்குவதற்கு இச்சை போதுமா? ஒரு கவர்ச்சி போதுமா? புஷ விட்டுட்டான். என்ன அர்த்த பிளான்? என்ன அர்த்த பிளான்? இன்னொருத்த வருவான், பா சாவு, போ சாவு போ. எதற்காக இன்னொருத்த? இச்சை, கட்டுப்பாட்டு இல்லை. ரூத்தை போல சொல்வியா, உன் தெய்வம் என் தெய்வம், உன் வழி என் வழி என்று போனவளுக்கு சரித்திரம் அவருடைய வேதனையை மாறிற்று. போவாசை தேவன் கொடுத்தார். போவாசின் சந்ததியில் இயேசு பிறக்கவில்லையா? இச்சை தானே. புஷ விட்டுட்டான். 2 மாசம் கல்யாணம் ஆச்சு. இப்ப அடுத்தது எதுக்கு? தவறு செய்து விடாதே, தவறு செய்து விடாதே. எல்லாருமே வாலிபலே, இச்சைக்காக கல்யாணம் பண்ணிக்க போறியா? தவறு செய்து விடாதே. யாருமே ஐயா இச்சைக்காக ஒரு மனைவி துரோகம் பண்றியா? தவறு செய்து விடாதே. நல்லா இருக்கும், என்ஜாய்மெண்டா இருக்கும், சூப்பரா இருக்கும். கண்ணிழந்து போனது. சிங்கத்தின் வாயை கிழித்தவன், யானை பிள்ளனுடையவன் இப்போ காமெடி பீஸ் மாதிரி ஆயிட்டான். மியூசிக் போடுறாங்க, டேய் பரதநாட்டியம் ஆடுறா, என்டர்டெயின்மெண்ட் பண்றான், எல்லாரும் பயப்படுவாங்க. சிம்சன் வராம்பா, சிம்சன் வராம்பா. இப்போ நெஞ்சு நிமிர்த்து தலையை நிமிர்த்து வந்தவன் இப்போ தேடுறான் தேடுறான் தேடுறான். கண் இழந்து விட்டான், தரிசனம் இழந்து விட்டான், பலனை இழந்து விட்டான், இழந்து விட்டான். Listen to me. எச்சரிக்கை. என் பிரசங்கம் பிடிக்காமல் இருக்கலாம் உங்களுக்கு, ஐ டோன்ட் கேர். ஒரே ஒரு நோக்கம், இந்த நிமிடம் செத்து போயிடலாம். ஆனால் தேவ பிரியப்படுத்தாத பிரசங்கத்தை பண்ணிவிட்டு எனக்கு மூச்சு போக விருப்பம் இல்லை. செத்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை மாத்திரமே பேசிவிட்டு நான் சாவதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன் சொல்லி வந்திருக்கிறேன். தாயை கூட விரோதமாய் பேச வைக்கிற ஒரு இச்சை, இச்சை வந்துட்டா போதும். பெற்ற தாய் கூட எனக்கு வேணாம், துணிந்து விட்டு கொண்டு வரும் இச்சை தான். இட் இஸ் நாட் லவ், இட் இஸ் லஸ்ட். 15-16 வயதுக்கு பிள்ளைகளை பாருங்கள், அப்பா அம்மாக்கு விரோதமாக வெறும் இச்சை தான். சின்ன வயசுல முத்தம் கொடுத்து வளர்த்தாங்க உனக்கு, ஆனா ஒரே ஒரு முத்தம் உன்னை மாத்திடணும். அது எப்படியாப்பட்ட முத்தம்? இச்சை. விழுந்துட்டான், கண் இழந்துருச்சு. கிருபையா கொடுத்தாரு, பரவாயில்ல ஒரு சான்ஸ் கொடுத்தான்னு செத்துட்டான். He died. புதிய ஏற்பாடு. இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன்,
அபிஷேகம். ஆனால் இன்னொருத்தன் பாருங்க, தேவனோடே இருந்தவன், நேரடியாய் தேவனால் அழைக்கப்பட்டவன் யூதாஸ் காரியோத். புத்தி கெட்ட அத்தி மரமே, அட புத்தி கெட்ட அத்தி மரமே, உன்னை தட்டி வச்சு கட்டி வைத்த அன்பான தோட்டானுக்கு வெக்கம் தந்த அத்தி மரமே, புத்தி கெட்ட அத்தி மரமே, அட தட்டி வச்ச அத்தி மரமே, உன்னை கட்டி வச்சு தட்டி வச்ச அன்பான தோட்டானுக்கு வெக்கம் தந்த அத்தி மரமே. யூதாஸ் இஸ்காரியோத் இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அழைக்கப்பட்டவன், கிருபை பெற்றவன் எல்லாம் இருந்தது. ஆனால் உள்ளத்தில் ஒரு பலவீனம், பண ஆசை. பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, கைப்பிடி சொல்லுங்க. இயேசு மேலே ஆசை, பண ஆசை, ரெண்டும் தான் ஊழியம் செய்ய முடியாது. ஒன்றே ஒன்று தான், இங்கிட்டு ஒரு கால் இங்கிட்டு ஒரு கால். நடக்க முடியுமா? ரொம்ப அரிசிங்கமாக தெரியல, அருவருப்பா தெரியல. இரண்டு எஜமானுக்கு ஒன்று ஜெய். பணமா இல்லை ஊழியமா? பணத்துக்காக ஊழியத்துக்கு வந்தீங்கன்னா நீ டுபாக்குரு. கைப்பிடி சொல்லுங்க. பணத்துக்காக வந்தீங்கன்னா நீ டுபாக்குரு. இயேசுக்காக வந்தீங்கன்னா நீ ஊழியக்காரன். யாரோ ஒருத்தர் மட்டும் கை தட்டின மாதிரி தெரிஞ்சிச்சு. அல்லேலூயா. நான் காலையில் சொன்னேன், எங்கள் அப்பா பேர் சுப்பிரமணி, எங்கள் அம்மா பேர் காளியம்மா. சுப்பிரமணி ஒரு கஞ்ச பிஸ்னாரி. அவரை கல்யாணம் பண்ணின எங்கள் அம்மா அதை டபுள் கஞ்ச பிஸ்னாரி. இவங்களுக்கு பிறந்த 7வது பிள்ளை நான் ட்ரிபிள் கஞ்ச பிஸ்னாரி. அடேங்கப்பா, ஊழியம் ஊழியம் ஆனால் கொடுக்க மாட்டோம். இப்போ அடுத்த மாதம் கிறிஸ்மஸ், அடைய கூத்த பாருங்க. தாத்தா வருவார், அன்னைக்கு இருக்க தாத்தா எல்லாரும் கொடுத்தாரு, இப்போ தாத்தா வாங்கிட்டு போயிடுறாரு. லேலே குஷ்கா வாங்கிட்டு தாத்தா இயேசு பிறந்தா பாட வேண்டியது, கலகலா திங்க வேண்டியது, பெப்சி குடிக்க வேண்டியது. யாருக்கு பிறந்த நாள்? பிறந்த நாள் யாருக்கு? சத்தமா சொல்லுங்க. கேக் யார் திங்கிறது? சூப்பர் அப்பு. தஞ்சாவூர் உடனே மனம் திரும்பிடும். தஞ்சாவூர் என்ன பக்கத்தோட மனம் திரும்பாது. ஏன் யோசித்து பாருங்க. இவனுக்குள்ள எல்லாத்தையும் விட்டு வந்தவன் உள்ள ஒரு பலவீனருக்கு இந்த பணம் ஆசை எல்லாம் பாவத்துக்கு வழிகாட்டி தீமை வேறு. வேதத்தில் போடப்பட்டு பிரசங்கத்தை கேட்ட பண ஆசை வேண்டாம்னு சொல்லியிருப்பார். எத்தனை பிரசங்கம் பண்ணியிருப்பார், மலை பிரசங்கம். ஆனாலும் கூட இந்த பலவீனத்தோடு ஊழியம் பண்ணிட்டு இருந்தான். நல்லா தலையாட்டிருப்பான். இயேசு தெரியும், அடுத்த நாள் மாறிடுவான், அடுத்த மாதம் மாறிடுவான், அடுத்த வருஷமா 3 வருஷம் தேவனோடு இருந்தவன் மனம் திரும்பாமலே இயேசு கூட இருந்தான். பக்கத்து யோசித்து பாருங்க. எல்லாருக்கும் ஒரு ரூல்ஸு, 2 சபை எல்லாம் ரூல்ஸ். யாரும் கிறிஸ்துமஸுக்கு துணி வாங்கக்கூடாது அப்படின்னு ரூல்ஸ் போட்டிருக்கிறேன். என்னையும் சேர்த்து யாரும் வாங்கக்கூடாது. அப்படி தெரியாமல் வாங்க நாய் கடிச்சிடும் அப்படின்ட்டேன். நான் சொல்லிட்டு நாய் கடிச்சிடும். அப்போ என்ன பண்ணோம்? கிறிஸ்மஸ் வாங்குற துணி காசெல்லாம் எடுத்துட்டு வாங்க. என்ன நம்ம பண்ணுவோம்? டிசம்பர் 1ஆம் தேதி 21ஆம் தேதி வரைக்கும் ரோடு பெருக்கிறவன், ஆட்டோக்காரன், பஸ்ஸுக்கு ஓட்டுற எல்லாருக்கும் டீயை கொடுத்து ஒரு பண்ணை கொடுத்து இயேசு நல்லவர் என்று கேரல்ஸ் பாடி 21 நாள். என்ன இப்படி கை தட்டுறீங்க? அதாவது ஸ்டான்லி அங்கிள் சொல்வார், BYM ஸ்டான்லி அங்கிள், ஏண்டா ரட்சிக்கப்பட்டவனுக்கே சுவிசேஷம் கூட்டமா? யாருக்கு? ரட்சிக்கப்பட்டவனுக்கே இயேசு நல்லவர். யாருக்கு? எஸ்தருக்கு, டேனியலுக்கு. அவனுக்கு தெரியும் இயேசு நல்லவர்ன்ட்டு. விடுதலை பெற்றவனுக்கு விடுதலை கூட்டம், அபிஷேகம் பெற்றவனுக்கு அபிஷேகம் கூட்டம். இங்கிருந்து 12 மணி நேரம் பஸ் பிடிச்சி போறீங்க. திருப்பதிக்கு எங்கே போகிறோம், அவன் போகிற மாதிரி நீங்களும் எங்கே ஓடுறீங்க. புண்ணியஸ்தலம் ஆக்கிடுச்சு. எங்கே ஓடுறீங்க உங்களுக்கே தெரியும், நான் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன். ஓடிப்போங்க. ஏசு உங்கள் வீட்டுக்கு வரமாட்டார் பாருங்க. ஏசு அங்கே தான் இருக்கிறாரு. பாவம், நீங்கள் எல்லாம் மோசம், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. தெரிந்ததெல்லாம் அவங்க தான். நோ, லிசன் டு மீ. பணம் ஆசை ஆத்துமாக்களை அறுவடை செய்வதற்கு தான் பணத்தை கொடுத்த என்ற அறிவு இல்லாமல் போயிடுச்சு பாருங்க. எனக்கு பணம் எனக்காக அதிகமாக செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆத்துமாக்களுக்காக அல்ல, தேவ ஜனத்துக்காக அல்ல, அழிந்து போற ஆத்மாக்களுக்காக அல்ல. அன்றைக்கு வந்த மிஷனரிகள் தனக்குரியது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தா. இன்னைக்கு இருக்கிற பணத்தை நாங்கள் சொத்துக்களை சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஊழியத்தை பாருங்கள். 150 கோடி 200 கோடி ஒரு சர்ச்சை கட்டுறதுக்காக யூஸ் பண்றாங்க. 200 crores
200 crores அசால்ட்டா சொல்றான், சாதாரணமா சொல்றான். 250 கோடி ஜீவன் இல்லாத கல்லுக்கும் செங்கலுக்கும் செலவு பண்ணது நல்லதா, அல்லது ஜீவனுள்ள ஆத்துமாக்களுக்காக செலவு பண்றது நல்லதா? யாரும் 2 பேர் மட்டும் கை தட்டின மாதிரி தெரிஞ்சிச்சு. எதற்கையா, எதற்கு அவ்வளவு பெரிய ஜெப கோபுரம்? எதற்கு 50,000 பேர் உட்கார்ந்து ஜபிக்கிற அளவுக்கு ஜெப கோபுரம்? எதற்கு? ஏனையா எதற்கு? 50,000 விசுவாசிகள் வருவது நலமா? எத்தனையோ பேர் ஜெப கோபுரம் தெரியாமல், ராஜுவை தெரியாமல், ஊழியக்கார் தெரியாமல், இயேசுவை தெரியாமல் இன்றைக்கு எத்தனையோ கிராமங்கள் உண்டு. எத்தனையோ கிராமத்துல சபைக்கு மேல கூரை இல்லை, மரத்துக்கு கீழே ஆளுகள் நடக்கிறது. ஒரே ஒரு ஆலயத்துக்கு 100 கோடி தேவையா? இது பணத்தின் வந்த பண ஆசைனால் நிரப்பப்பட்ட, ஆண்டு விட்டு விலகி போன, தரிசனத்தை இழந்து போன ஊழியர்கள் செய்கிற சம்பவங்கள். நீங்கள் அதை பின்பற்றாதிருங்கள். யூதஸ் கூடவே இருந்தான், பலவீனத்தை அறியவில்லை, அசால்ட்டா வாழ்ந்துட்டான். பண ஆசை பெருகிடுச்சு, பேசிட்டு கொண்டே இருந்தார். கடைசியா கால் கழுவுறாரு. டேய், நீ தான் எனக்கு தெரியும், அட்லீஸ்ட் பேசிட்டேன், இவன் மனம் திரும்பல, இவன் காலை கழுவியாவது நான் ட்ரை பண்றேன், இவன் மனம் திரும்பிடுவான் ட்ரை பண்ணாரு. அங்கேயும் இவன் மனம் திரும்பவில்லை. காலை கழுவும் போது கூட யோசிச்சுக்கிறேன், இல்லை 30 வெள்ளிக்காசுக்காக நான் இவரை காட்டி கொடுக்கூடாது, இவ்வளோ நல்லவரா, இவ்வளோ தாழ்மை உள்ளவரா என்று சொல்லி இவன் மனம் திரும்பிக்க வேண்டும். அங்கேயும் இவன் மனம் திரும்பவில்லை. இயேசு சாமியை காட்டி கொடுத்தான், முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்தான். நடந்தது என்ன? அப்போஸ்தலர் புத்தகத்தை விவரமாய் விவரித்திருப்பாங்க. அவன் குடல் வெடிந்தது, தற்கொலை செய்து மரித்து விட்டான். தேவஜனமே, அருமை பிள்ளைகளே, இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுறேன். தயவாய் கேளுங்கள். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஏன்னா ஜனங்களுக்காக தேவனை தெரிந்து கொண்டார். என் பணம், என் பலன், என் நேரம், எனக்கு FCRA கோடெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு 18J 12J எல்லாம் ஒன்றுமே இல்லை என்கிட்ட. நத்திங். எனக்கு ஒன்றும் தெரியாது. ஐ எம் டெல்லிங் யூ, எனக்கு ஒன்றும் தெரியாது. இப்போ தான் எல்லாம் சொல்கிறாங்க இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணணும், ஒன்றுமே தெரியாது. இது வரைக்கும் நான் ஆண்டவர் போஷிச்சிருக்கிறார். நான் 50 பிள்ளைகளுக்கு அப்பா, 50 அனாதை பிள்ளைகளுக்கு நான் அப்பா, 25 வயசான அம்மாங்களுக்கு நான் மகன். தேவஜனமே, என்னால் முடியாது, எனக்கு பயந்தேன். ஆனால் ஆண்டு இப்படி தான் நான் கொண்டு போகிறார். யூடியூப்பில் வருவதுக்கு என்னால் முடியும். எல்லாம் டிவி சேனலில் கூப்பிடுது, வாங்க ராஜு பிரதர், பாவங்கள் போக்கவே யாருக்கும் தெரியாது, நீங்கள் தான் பாடுனீங்க தெரியாது, நீங்கள் சும்மா கேமராக்கு முன்னாடி நின்னுங்க, நாங்கள் ஸ்பான்சர் பண்ணோம். என்னை ஆண்டு அனுமதிக்க மாட்டேன்றாரு. God is not allowing me. தெரியல, ஆசை இல்லைன்னு நீ கேட்டீங்கன்னா, ஆசை இருந்துச்சு, ஏன் வரலாமே, கேமராக்கு முன்னாடி பாடலாமே. ஆனால் ஆண்டுக்குள்ளே சேர சேர அந்த ஆசை விலகி போயிடுச்சு. இப்போ ஜனத்துக்காக மாற்றுமே. யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. நான் ஒரு ஆரம்ப கட்டத்தில் இப்படி தான் பிரசங்கம் பண்ணுவேன், இப்படி தான் பிரசங்கம் பண்ணுவேன். அப்போ எல்லாம் ஊழியக்காரர்கள்லாம் வந்து என்று சொன்னாங்க, ராஜு தம்பி நீ வளர்ற, இப்படியெல்லாம் பிரசங்கம் பண்ண உன்னை யாரும் கூப்பிட மாட்டாங்க. உன் லைஃப் எப்படி, எதிர்காலம் எப்படி, நீ ஊழியத்துக்கு வந்துட்ட, உனக்கு எப்படி யாரும் கூப்பிட, என்ன பண்ணுவ? உன் பிரசங்கத்தை மாற்றிக்க. பாவத்தை குறித்து, நீதி குறித்து இப்படியெல்லாம் கண்டித்து பேசாதன்னு சொல்லி அநேகர் கவுன்சிலிங் கொடுத்தாங்க. நான் மாற்றிக்கிட்டேன். அந்த டைமில் ஒரு பெரிய மீட்டிங் எனக்கு கிரவுண்டில், எல்லாம் ஒரு வில்லேஜ், ஒரு 10-15 சைபர் சேர்ந்து எழுப்புதல் கூட்டத்தை ஆயத்தப்படுத்தியிருந்தாங்க. மைண்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இதெல்லாம் பேசக்கூடாது, ஆசீர்வாதத்தை பற்றி பேசலாம், ஆசீர்வாதத்தை பற்றி பேசலாம். முதல் நாள் கூட்டம் திரளான கூட்டம், இயேசு நல்லவர்னு பேசுகிறேன். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க, எழுப்புதல் கூட்டம், இயேசு உங்களை உயர்த்துவார், உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார், கடன் வாங்காமல் கடன் கொடுக்க வைப்பான்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுறேன். கடைசி ஆல்டர் கால் கொடுத்தேன். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வேணும்? எல்லாரும் முன்னாடி வந்தாங்க, முன்னாடி வந்தாங்க. ஸ்டேஜில் இருந்த பாஸ்டர்லாம் ஒரே சந்தோஷம். ஆளாளுக்கு டேட் கேட்க வந்தாங்க. பிரதர் அடுத்த வருஷம் டேட் தரீங்களா? அடுத்து நான் கொஞ்சம் இப்படி இருந்தவன் இப்படி பார்க்கலாம், ஜாம் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படி சொல்லி. 2வது நாள் கூட்டம் வியாதியை பற்றி பேசுகிறேன். இயேசு சுகமாக்குவார், இயேசு சுகம் தருவதா சொல்லி எத்தனை பேருக்கு சுகம் வேணும்? எல்லாரும் ஆல்டர் கால் கூப்பிட்டேன், எல்லாம் முன்னாடி வந்தாங்க. கடைசி நாள் கூட்டம் ஆண்டு என்கிட்ட பேச, ராஜு 2 நாட்கள் நான் உன் மூலியமாய் பேசவே இல்லைடா. ஷாக் ஆயிடுச்சு. என்னன்ற சொல்றீங்க? நீ மாம்சமா பேசலடா, நான் கொடுக்கல அந்த வார்த்தை, நான் வேற எதையோ கொடுக்க வந்த, நீ பேசிட்ட.
கண்ட தண்ணியோடு மன்னிப்பு கேட்ட. பயந்துட்டு ஆண்டவரே, எல்லாரும் சொன்னாங்க உன்னை யாரும் கூப்பிட மாட்டாங்க, இந்த க்ரௌடை பார்த்துட்டு இதுதான் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, இதை நல்லா பேசிட்டா எனக்கு நிறைய மீட்டிங் வர நினச்சிட்டான், மன்னிச்சிருக்க சொல்லி கண்ணீர் விட்டு ஆண்டு சொன்னார், சிலுவையை பற்றி பேசு, எனக்காக வாழ சொல்லு, எனக்காக ஒரு கூட்டத்தை எழுப்பு சொன்ன உடனே நான் பிரசங்கம் ரெடி பண்ணிட்டு முழங்கால் பண்ணிட்டு கண்ணீர் விட்டு நான் பிரசங்கப்பட்ட ஆரம்பித்தேன். சிலுவையை பற்றி பேசினேன், இயேசுக்காக வாழ சொன்னேன். கடைசியாக ஆல்டர் கால் கொடுத்தேன். நம்ப மாட்டீங்க, ஆல்டர் கால் கொடுத்த எத்தனை பேர் இயேசுக்காக வாழ போறீங்க சொன்ன உடனே ஒருத்தர் கூட முன்னாடி வரல. ஆசீர்வாதத்துக்காக முன்னாடி வந்தாங்க, என் வியாதி சுகமாக முன்னாடி வந்தாங்க. இப்போ நான் கூப்பிடுறேன், எத்தனை பேர் இயேசுக்காக வாழ போறீங்க? Not even one came in front to commit their life. வேதனைப்பட்ட, கண்ணீர் விட்ட, சத்தமிட்டேன், ஐயோ ஒருத்தராவது வந்துடக்கூடாதா? சின்ன வயசுலே அதிகமாக காய்ச்சல் தலை கெட்டிடுச்சு, நான் பேரலைஸ் ஆயிட்டேன், வாய் கோணலாக இருக்கும். ஆனால் சின்ன வயசுல ஆயிடுச்சு, 6 வயசுலேயே இப்படி ஆயிடுச்சு. மற்றவங்க பிள்ளை நல்லா ஓட முடியாது ராஜோண்ணா, மற்றவங்க முன்னாடி போல் நான் பேச தெரியாது, நான் படிக்கலை, மற்றவங்க போல் நான் அழகா இல்லை ராஜோண்ணா. ராஜோண்ணா நான் நல்லா வரைவேன், நான் நல்லா வரைவேன் ராஜோண்ணா. ராஜோண்ணா என்னை இயேசு பயன்படுத்துவாரா? எனக்கு நம்பிக்கையே இல்லை. தலைமையில் கை வச்சுட்டு நம்பிக்கை இல்லாமல் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு வரான்னு சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்பிட்டேன். மீட்டிங் முடிஞ்சிச்சு, நான் வீட்டுக்கு போயிட்டு அடுத்த வருஷம் அதே இடத்துல மீட்டிங் என்னை கூப்பிட்டாங்க. நான் போனேன், அந்த பாஸ்டர் பார்த்து கேட்டேன், பாஸ்டர் என் மீட்டிங்கில் கடைசி நாள் ஒரு பெண்ணு வந்தாலே, கமிட் பண்ணாலே, என்ன பண்ணுறா? அவன் சொன்னார், ராஜு பிரதர் உங்கள் கூட்டத்துக்கு அப்புறம் அந்த கை கால் விளங்காத பிள்ளை வீல் சேர் எடுத்துக்கொண்டு 6 கிராமத்தில் சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி பண்ணி கொண்டுக்கிறார் ராஜு பிரதர். வயசு ராஜுண்ணா, எனக்கு கல்யாணம் ஆகலை, வாயெல்லாம் கோணையாக இருக்கு, என்னை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றாங்க சொல்லி ஜெப விண்ணப்பம் வைக்கல. இப்படி இருக்குவாங்களா? ஏசு இப்படியும் செய்வாரா? ஏசு உள்ள வந்துட்டா இப்படியெல்லாம் ஆயிடுமா? தெரியலையுமா? நான் கேட்டேன், பாஸ்டர் அந்த பொண்ணை பார்க்கணுமே, கிடைப்பாளா? போகிற வழியில் தான் பார்க்கலாம். நான் போனேன், அந்த பொண்ணு வந்தா, வீல் சேரில் வந்தா. அந்த வீல் சேர் சுற்றி கடலை மிட்டாய், தேனு மிட்டாய், கிளிப்பெல்லாம் இருந்துச்சு. நான் கேட்டேன், தங்கச்சி யார் எனக்கான்னு கேட்டேன். இல்லைண்ணா இதெல்லாம் விற்றுட்டு தான் என் சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி நடத்துகிறேன், என் பிள்ளைகளுக்கு பிஸ்கெட் வாங்கி தரேன், இதெல்லாம் விற்றுட்டு தான் என் பிள்ளைகளுக்கு நான் பேனா வாங்கி தரேன். இப்படி இருப்பாங்களா? இயேசு உள்ள வந்துட்டா இப்படி நடக்குமா? இயேசுவின் அன்பு இப்படி கூட சில பேரை மாத்திடுமா? நான் இப்ப பார்க்கலப்பா. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு தாயை பார்த்திருக்கிறேன், நடக்க முடியாம லிவர் போயிட்டு 30% தான் ஃபங்க்ஷன் ஆகுது, மாத்திரை போடணும். இதுலயும் தேவையா தெரியல, ஜனத்தை ரட்சிப்பதுக்காக. நரம்பு பிள்ளையே, எனக்கு யாரோ ஒருத்தர் இயேசு பற்றி சொன்னதுனால குடியை விட்டுட்டேன், விபச்சாரத்தை விட்டுட்டேன். ஒருவேளை இயேசு வராமல் இருந்தால் நான் என்ன பண்ணியிருப்பேன்? ஒருவேளை இயேசு வராமல் இருந்தாலும் செத்து போயிருப்பேன். எங்கள் அப்பாவை போல குடிச்சு செத்து போயிருப்பேன். நான் நேற்று சொன்னேன், என் ஹோமில் 6 வயசில் வந்த பிள்ளை கோவிலுக்கு வெளியே பிச்சை எடுத்து கொண்டு இருந்தா, அவளை தூக்கிட்டு நான் வளர்த்தேன். இப்போ அவளுக்கு 14 வயசு ஆயிடுச்சு. பர்த்டே, என் பர்த்டேக்கு சொன்னா எழுதி கொடுத்தா ராஜோன்னா, ஒருவேளை நீங்கள் வராமல் போயிருந்தா நானும் எங்கள் அம்மா போல ஓடி போயிருப்பேன். இயேசு உங்களை அனுப்பினார். என் கண்ணை தண்ணி தாரையாக ஊற்ற ஆரம்பிச்சிச்சு. எல்லாரும் பேண்ட்டு சட்டெல்லாம் கொடுத்தாங்க. எனக்கு வெளியேற பெற்ற ஒரு தாமா, நீ தாமா அந்த வெளியேற பெற்ற பாத்திரம். தேவஜனமே, ஒரு பொறுப்பு உனக்கு இருக்கு, ஒரு பொறுப்பு உண்டு. பணன்ற வலையில் அநேகர் விழுந்துட்டாங்க. ஆரம்பத்தில் ஆரம்பிச்ச ஊழியம் இன்னைக்கு பணத்தில் விழுந்துருச்சு. பாரம் இழந்துட்டாங்க. ஸ்டேஜ் பயங்கரம், டிஜிட்டல் பேனர், JBL ஸ்பீக்கர்லாம் வந்துருச்சு. ஆனால் ஆத்ம பாரம் போயிடுச்சு. பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டாங்க, கோடி கோடி ரூபாய் பணம் வருது, ஆனால் ஆத்ம பாரம் போயிடுச்சு. பாவத்தை கண்டித்து உணர்த்தி பேசின ஊழியக்காரர்கள் இன்றைக்கு பாவத்தை வெறுத்து பாவத்தை நேசிக்க ஆரம்பித்து விட்டார்கள்.
உனக்கு ஒரு பொறுப்பு உண்டு. சிம்சோனை போல உன்னையும் வலையில போடுவதற்கு பிசாசு முயற்சிக்கிறான். உன் குடும்பத்தை போடுவதற்கு முயற்சிக்கிறான். உன் கணவனை, உன் மனைவியை, உன் பிள்ளைகளை அந்த வலையில போட்டு சிக்கி வைப்பதற்கு பிசாசு முயற்சிக்கிறான். தள்ளிவிட்டு வாங்க. பணம் என்ற முகத்தை விழுந்த நடவடிக்கை உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. அந்த பணத்தை தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு பயன்படுத்துவோம். இந்த கை கால் விளங்காத பிள்ளை முன்பதாக ஓடிவன் தன் வாழ்க்கை அர்ப்பணித்தது போல இங்கும் சில வாலிப பிள்ளைகள் உண்டு. சில திருமணமான தம்பதிகள் உண்டு. திருமணமான கணவன் மனைவி உண்டு. 35 வயதோ 40 வயதோ எனக்கு தெரியல, யாரா இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவங்களை பயன்படுத்த காத்திருக்கிறார். எல்லாம் அப்படியே கண்களை மூடுங்க.